அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கும் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க தேவர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டில் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து இந்த கடைசி மாதத்திலே உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் வந்து அமரும்படியாய் தேவரீர் பாராட்டின எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனையுடைய பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவ மகிமையால் இந்த ஆலயத்தை நிரப்பி இந்த நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. பேசுகிற தாசனை மறைத்து பயன்படுத்துங்க, இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக நம்ம பாட்டு புக்கில் 610வது பாடல், உம்மால் ஆகாத காரியம். ஆண்டவரோட ஆகாத காரியம் இருக்கா? ஒரு நாள் ஒரு அம்மா இருந்தாங்களாம், அந்த சர்ச்சில் பேசியிருக்காங்க, பாஸ்டர் பேசியிருக்காரு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசுவாசம் இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பேருந்து போன்னு சொன்னாலும் போயிடும் அப்படின்னு அந்த பாஸ்டர் பேசியிருக்காரு. இந்த அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மாவும் நம்பிட்டாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த குப்பையெல்லாம் கொட்டி ஒரு மலை மாதிரி ஒரு இடம் குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த அம்மா போய் ஜெபம் பண்ணுறாங்க நம்பி. சாமி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? விசுவாசத்தோட நீ மலையை பார்த்து பேருந்து போன்னு சொன்னால் கூட என்ன பண்ணிடும், போயிடும். நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு முழுசாக நம்பி ஜெபம் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் இதோட நிற்கல, இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க, இங்கே பாரு நான் ஜெபம் பண்ண. ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, இந்த குப்பை மலையை என்ன பண்ண போகிறாரு, எடுத்து பேருந்து போன்னு சொல்ல. நான் விசுவாசத்தில் பேசும்போது என்ன பண்ண போகுது, பேருந்து போகுது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. உடனே அவங்க அது வழக்கமாக நடக்கிறது தானே, அதாவது லாஜிக்கலாக பேசுமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசத்தில் பேசி ஜெபம் பண்ணுறாங்க. சாமி, நீங்கள் சொல்லியிருக்கீங்க என் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய குப்பை இருக்குது, குப்பைனா மலை மாதிரி இருக்குது, டம்ப் யார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொட்டுற இடம். இந்த குப்பையெல்லாம் என் வீட்டுக்கு முன்னாடி போச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், என் வீடு இந்த நாத்தம்லாம் இல்லாமல் இருக்குமே அப்படின்லாம் பேசியிருக்காங்க. பேசி சில நாளில் என்னாச்சு, ஒரு பெரிய கம்பெனி வந்துச்சு. அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறாங்க, இதுக்கு என்னமோ ஒன்று பண்ணி வந்திருக்கான் அவன். இதுக்கு அடியில் ஒரு பெரிய தாது, ஒரு குறிப்பிட்ட தாது மணலில் ஏதோ ஒன்று இருக்குது, இதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், மொத்த ஏரியாவையும் க்ளீன் பண்ணி பெர்ஃபெக்ட் ஆகி கொடுத்துட்டான். அல்லேலூயா. ஸோ இது நடக்குமா? நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். எனக்கு விசுவாசமே இல்லைங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வசனம் தெளிவாக சொல்லுது, கேள்வினா என்ன, கேட்கறது, கேள்வி கேட்கறது கிடையாது. அது நிறைய நான் சின்ன பிள்ளையா இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கேள்வி கேட்டால் நிறைய விசுவாசம் கூடுமானா கூடாது, குறைஞ்சிரும். கேட்கறதுனால, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுனால என்ன வருமா, விசுவாசம் இருதயத்தில் வருமா. காதுக்குள்ளே கேட்டு அந்த வசனம் இருதயத்துக்குள்ளே போகும்போது என்ன வரும், விசுவாசம் வரும். ஸோ இதை நம்பி நம்ம இந்த பாட்டை பாட போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே.
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. உன்னத பாடல்களில் 271ஆம் பாடல், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். பரலோகத்தில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ நேரம் துதிப்போம்? எவ்வளோ நேரம் துதிப்போம்? ஓயாமல் நம்ம 1 மணி நேரம் துதிக்கிறதே எப்படி இருக்குது உங்களுக்கு? அங்கே எப்படி ஓயாமல் துதிக்கிறது? அங்கே ஒரு இது இருக்குது. என்னென்னா,
ஒருத்தர் நான் இந்த இதில் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணும்போது இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்தது. அப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நானும் அவரும் பிரதர் ஜெகனும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார், அந்த இதில் ரெக்கார்டிங்கில் இருக்குது. வெளிப்படத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் கண்ணீர் யாவையும் ஆண்டவர் தாமே துடைப்பார் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ இது நம்ம யூஸ்வலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது, இங்கே மனசில் வர்ற கஷ்டம் எல்லாத்தையும் அங்கே என்ன பண்ணுவார், ஆண்டவர் துடைப்பார். பரலோகத்தில் எப்படி கண்ணீர் வரும்? பரலோகத்தில் கண்ணீர் வருமா? பரலோகத்தில் ஆவியாக இருக்கிறோம், கண்ணிலேருந்து எப்படி தண்ணி வரும்? வராது. அப்போ என்ன கண்ணீர்? அது என்ன கண்ணீர்? எனக்கா இது, எனக்கா இது அப்படின்னு கேட்குறோம்ல, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கா இது அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்போ கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சுன்னா அது H2O-வான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஸ்பிரிட்டுக்கு எங்கே தண்ணி வரும் இப்படிலாம் கேட்கக்கூடாது. அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வருதுன்னா அப்படி அவங்க உருகுறாங்க, கண்ணிலேருந்து அவங்களுக்கு தண்ணி மாதிரி வருது. அந்த இதை தான் அதில் எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. எல்லா மதமும் என்ன பண்ணுனா நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்கிறத ஏதோ ஒன்று சொல்லுது. அது ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சால் இங்கே போய் சேரலாம் ஒரு வழியை சொல்லுது. ஆனால் இந்த பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவர் என்ன பண்ணி வச்சாருன்னு எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா. அதுதான் என்னதுன்னா கிருபை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த கிருபையை நினைத்தவர்களாய் இந்த பாடலை நம்ம பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று உன்னத பாடல்களில் 271 பாடல். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கின்றோம். அல்லேலூயா. துதிக்கின்றோம் துதிக்கின்றோம், ஒன்றாக கூடி துதிக்கின்றோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கின்றோம், ஒன்றாக கூடி துதிக்கின்றோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. ஒன்றாக கூடி துதிக்கின்றோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே,
உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கின்றோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உம்மை போல ஒரு தேவனே இல்லைப்பா. எங்கள் வாழ்க்கையில் எப்போவும் நீங்கள் நன்மை செய்கிறவராக இருக்கீங்க. எங்களுக்கு தீங்கு நினைக்காத தேவனாக இருக்கீங்க சுவாமி. நல்ல ஒரு அப்பாவாக நீங்கள் எங்களோட இருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் ஆரம்பித்து ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் எங்களை பாதுகாத்த தேவன், அதுக்கு காரணம் நீங்கள் தான் சுவாமி. எங்களை நாசம் மோசம் நேரிடாமல் பாதுகாத்த தேவன் நீங்கள். நல்ல விடுதலையோடு ஆராதிப்போமா. வாயை திறந்து உங்களுக்கு என்னென்னலாம் ஆண்டவர் நன்மை செய்தாருங்கிறதெல்லாம் எண்ணி இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி ஆண்டவரை நம்ம துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். குஷ்டரோகிகள் 10 பேர் சுஸ்தமானாங்க. ஒரே ஒருத்தர் ஆண்டவருக்கு நன்றி அப்படின்ட்டு முழு இருதயத்தோடு சொன்னார். ஆண்டவர் வருத்தத்தோடு கேட்டார், மீதி பேர் என்ன ஆனாங்க? சுவாமி, எங்களை நீங்கள் வருத்தத்தோடு பார்க்கக்கூடாதப்பா. எங்களுடைய இருதயம் உம்முடைய துதிக்கும் துதியினால் நிரம்பி வழிய வேண்டும் சுவாமி. அந்த துதியின் ஆவியினால் உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நிரப்புங்க. எப்படி சாலமோன் துதிக்கும் போது அந்த தேவாலயம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருந்ததோ, அதே பிரசன்னத்தினால், அதே ஆவியினால் அந்த இடத்தையும் நீங்கள் நிரப்ப போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நிரப்பிக்கிட்டு இருக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனத்தை உணராத ஒரு இருதயம் இங்கே இருக்கக்கூடாது சுவாமி. உம்முடைய பிரசனத்தை உணராத ஒருவர் கூட இங்கே இருக்கக்கூடாது. உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் ஆசீர்வதிங்க. உம்மை துதிக்கிறோம். நல்லா வாயை திறந்து விடுதலையோடு ஆராதிப்போமா ஆண்டவரை. மோசே சொன்னார், மற்ற ஜனங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீர் எங்களோடு இருக்கிறதுனால. அநேக கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் ஏதோ ஒரு ஊரில் குக்கிராமத்தில் இருக்க நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதற்காக நன்றி செலுத்தணும் அவருக்கு. அதற்காக அவரை துதிக்கணும். நீங்கள் எங்களோட இருக்கிறது தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் சுவாமி. எங்ககிட்ட இருக்க படிப்போ, எங்கள்கிட்ட இருக்க ஞானமோ, எங்ககிட்ட இருக்க பொருளோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. அது எல்லார்ட்டையும் இருக்குது. நிறைய பேருக்கு எங்களோட ஜாஸ்தியாகவே இருக்குது சுவாமி. அது எங்களுடைய விசேஷம் இல்லை. நீங்கள் எங்களோட இருக்கிறது மட்டும்தான் விசேஷம். ஆண்டவருடைய சமயத்தை நோக்கி பார்ப்பான். அநேக கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு கேள்விப்படாத இந்த பரலோக ரகசியத்தை நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த துதிக்கும் போது கர்த்தர் கண்ணிகளை வைப்பார், பிசாசுக்கு கண்ணிகளை வைப்பார். எப்படி எசேக்கியா ராஜாவை வீழ்த்த பெரும் படை வந்திருந்ததோ அப்பொழுது துதித்தாங்க. அவங்க துதிக்கும் போது கர்த்தர் கண்ணிகளை வைத்தார். எங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக உடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பவுல் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது சுவாமி. சிறைச்சாலை அசைந்ததுன்னு நாங்கள் வாசிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில், இந்த ஆனந்தூரை சுற்றி இருக்க ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டாக வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இங்கிருந்து ஆராதிக்கிறோம், மெய் தேவனை துதிக்கிறோம். துதிக்கும் போது பவுல் சிறைச்சாலையிலுடைய கதவுகள் அசைந்தது, அந்த இடம் அசைந்தது நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் சத்ரு கண்களை கட்டி வைத்திருக்கிற ஜனங்கள் மத்தியில் அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் துதிக்கும் போது அநேகருடைய கட்டுகள் எங்கேயோ இருந்தாலும் அவங்களுக்கு விடுதலை உண்டாகும்.
அதான் நம்ம வேதத்தில் பவுல் வாழ்க்கையில் வாசிக்கிறது. சபையார் துதித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறந்து ஆண்டவர் தூதனை அனுப்பிச்சு பேதுருவை காப்பாற்றினார். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம ஊர்லேயும் நடக்கணும். அநேக சிறைச்சாலைகள் கதவுகளில் அடைக்கப்பட்ட, சத்துருனுடைய போராட்டத்தினால அடைக்கப்பட்ட அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் விடுதலை ஆகணும். அதற்கு நம்மளுடைய துதி அவசியம். ஆண்டவரை நோக்கி துதிப்போமா? சுவாமி, அப்படி நீங்கள் செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கட்டுகள் உடைய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறை போல அடைக்கப்பட்ட, மனதில் அடைக்கப்பட்ட, சரீரத்தில் அடைக்கப்பட்ட, வேதனையில் அடைக்கப்பட்ட அநேகரை நீங்கள் விடுதலை ஆக்குங்க சுவாமி. விடுதலை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லா துதிப்போம், நல்லா துதிப்போம். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் எப்படி உம்மை துதிக்கும் போது அந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசனத்தினால் நிரம்பப்பட்டதோ, அதே பிரசனத்தினால் இந்த இடத்த முழுவதும் நிரப்புங்க. ஒருவர் ஆகிலும் உம்முடைய பிரசனத்தை அனுபவிக்காம போகக்கூடாது சுவாமி. ஒருவர் ஆகிலும் உம்முடைய பிரசனத்தை உணராம போகக்கூடாது. உம்முடைய பிரசனத்தினால் நிரப்புங்க, நிரப்புங்க. பிரசனத்தினால், ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சுவாமி. அப்படி நீங்கள் செய்ய போகிறதுக்காக நான் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை உங்களுடைய கிருபையினால் ஆசீர்வதிச்சிங்க சுவாமி. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்திருப்பாங்கன்னு நான் உமக்குள்ளதாக விசுவாசிக்கிறேன். உங்களுடைய பிரசனத்தை உணராமல் ஒருவராகிலும் வீட்டுக்கு போகக்கூடாதப்பா. ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க, ஒரு சமாதானத்தினால் நிரப்புங்க. உலகம் தராத, புத்தி கேட்டாத தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆளுகை செய்ய வேண்டுமாக நான் செபிக்கிறேன். கடைசி காலத்தில் அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டுட்டு இருக்குதுப்பா. எங்களுடைய இருதயம் அதனால் பாதிக்கப்படாமல், கலங்காமல், உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து அந்த சமூகத்திலே வீற்றிருக்கிற தாவீது சொன்னது போல வெளியில் இருக்கிற 1000 நாட்களை பார்க்கிலும் உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு நாள் சிறந்ததுன்னு நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல உங்களுடைய பிரசனத்தினால் நிறைந்த அந்த ஒரு நாளாகிலும் எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நாங்கள் உணர நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த ஒரு நாள் போல, அந்த தாவீது சொன்ன ஒரு நாள் போல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசனத்தினால் நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. உங்களுடைய கிருபையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. உங்களுடைய வல்லமை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய இரக்கம் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமாக நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்கள் துதிகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமானதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மிகுதியான வேலையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எல்லாம் மேலெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மாறி மாறி நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் சங்கீதம் 52. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நான் இருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக அது நலமாய் இருக்கிறது. யாவரும் முழங்கால் படித்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியிடத்திலிருந்து உட்பவித்து பிறந்தால் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து உயிர்த்தெழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். வேத பாட பகுதி பிரதர் கோயில்ராஜ் அண்ணன் அவர் வாசிப்பாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. யோவான் 15ஆம் அதிகாரம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டைக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இயலாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராக இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்க யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபோதி வாசித்தாயிற்று. பாடல் புத்தகத்தில் உன்னத பாடல்களில் 435ஆம் பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம்
நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மிகுதியா இருக்கிற செய்தி வேலையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புடுக்கிறோம். உங்களுடைய மகனை நீங்கள் அழைச்சி வந்திருக்கீங்க, அழைச்சி வந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. உங்களுடைய சித்தத்தை மாற்ற நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டுமாக நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளோதும் செய்தி வேலையை நம்மளுக்கு செய்தி கொடுக்கறதுக்கு விசேஷித்த ஆண்டவருடைய மகன் சந்திரமொழி அங்கிள் வந்திருக்காங்க. அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்பியாக பணிபுரிந்து இப்போ எக்ஸ்டென்ஷன்லேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கைகளை தட்டி செய்தி கொடுக்கும்படி வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலும் இந்த அடிமையை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து அவருடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்தும்படியாய், அவருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, என்னை அன்போடு இந்த நாளிலே அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும், பாஸ்டர் அம்மா மற்றும் பிரதர் எபி மற்றும் திருச்சபையின் மூப்பர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கிற தேவஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் நான் மிகுந்த சுகவீனமாக இருந்தேன். திடீர் பல பிரயாணங்கள் இருந்ததுனால, அதில் பல பிரயாணங்கள் போயிட்டு வந்ததுனால சுகவீனமானேன். அதனால் நேற்று தினத்தில் என்னால் எழுந்து வர முடிகிற எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனால் தேவன் நேற்று இரவில் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்து இன்று கிளம்பி வரும்படி கிருபை செய்தார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும்
நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. யோவான் 17:4 ஒருவர் வாசிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். யோவான் 17:4 ஆண்டவர் தன் பிதாவை நோக்கி சொன்னார். அந்த 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது. தன் ஊழியத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பிதாவேன்னு சொல்லி பிதாவை நோக்கி பார்க்கும்போது சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, 4ஆம் வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை ஆண்டவர் பிதாவை நோக்கி சொல்கிறார். ஒரு பகுதி என்ன சொல்கிறாரு? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அடுத்து 2வது காரியம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். நான் செய்யும்படி, குமாரனாகிய நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இந்த 2 வார்த்தைகளை தன் வாழ்க்கையில் தேவன் பூமி இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் செய்த 2 காரியம். பிதாவே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே நான் உம்மை இந்த பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அது ஒரு பகுதி. 2வது பகுதி நான் செய்யும்படி, இந்த பூமியிலே நான் இருக்கும்போது நான் செய்யும்படி, பக்கத்தில் இல்லை, இன்னொருத்தர் இல்லை, அவர் இல்லை, சொந்தக்காரர் இல்லை, பாஸ்ட் இல்லை, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 காரியங்களும் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த 2 காரியங்களும் இருக்கணும். ஒன்று, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எல்லாருமே தேவனை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம். எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த ஜீவியம், நாம் ஆலயத்திற்கு சபையோடு கூடி தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். வீட்டில் தேவனை குடும்பமாய் ஆராதிக்கிறோம். இது எல்லாமே நாம் தேவனுக்கு சாட்சியாக இந்த சமுதாயத்தில் வாழ்கிறோம். பார்க்கும்போது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் பார்க்க சொல்லத்தக்கதான ஒரு சாட்சியான வாழ்க்கை நமக்கு இருக்குது. மற்றவர்களை போல் நம்ம இல்லாமல் நம்முடைய ஜீவியம் தனிப்பட்ட ஜீவியமாக இருக்குது. பார்க்குறவங்க இவங்க நல்ல கிறிஸ்தவங்க, இவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு இந்த பூமியில் நாம் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சிகள். அப்போ நாம் இந்த பூமியில் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் முதல் மகிமை அவருடைய ஆலயத்திற்கு அவரை ஆலயத்தோடு சபையோடு கூடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்து உபவாச ஜெபங்கள் மற்ற காரியங்கள்லாம் கலந்துக்கிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறோம். வீட்டில் குடும்பமாய் நாம் தினந்தோறும் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். வெளியில் சமுதாயத்தில் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம், பரிசுத்த ஜீவியத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை விளங்க செஞ்சு கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். இப்படி பல்வேறு விதங்களில் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். இது ஒரு பகுதி. நம்ம எல்லாருமே செய்கிறோம், நீங்களும் செய்கிறீங்க, நானும் செய்கிறோம். இன்னொரு பகுதி, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். அப்ப தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அந்த மனிதனுக்கென்று சில கிரியைகளை வைத்திருப்பார். அந்த கிரியையை நாம செய்து முடிச்சோமா? அதுதான் கேள்வி. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தேவன் அவருக்குன்னு சொல்லி சில காரியங்களை வைத்திருப்பார். அதை நம்ம செய்து முடித்திருக்கிறோமா? இதுதான் கேள்வி. ஆண்டவர் சொன்னார், நான் செய்யும்படி. ஒரு பறவைக்கு 2 ரெக்கை இருக்கு. இந்த 2 காரியங்கள் தான் ஒரு மனிதனை உன்னதத்துக்கு கொண்டு செல்கிற காரியங்கள். ஒன்று தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, இன்னொன்று அவர் நியமித்த கிரியையை செய்து முடித்த வாழ்க்கை. இந்த 2 காரியத்தையும் நம்ம செய்யலைன்னா நம்ம ஒரு சிறகில்லாத பறவையோ போல நம்மளால் பறக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன காரியங்களை செய்து முடித்தார் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில்
யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை பற்றி ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரியை போய் ஆண்டவர் சந்திக்கிறார். யோவான் 4ல் சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் சந்திக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? யூதேயாவிலிருந்து கலிலேயா போகிறார். போகிற வழியில் சமாரியா ஊர் வழியாக, சமாரியா தேசத்தின் வழியாக போகிறார். போகும்போது யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அப்போ பிரயாணத்தினால் ஆண்டவர் களைப்படைந்தவராய் அந்த ஊரில் அந்த இடத்துல அந்த யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்தில் ஒரு கிணறு இருக்கு. அந்த நிலத்துக்கு அருகில் சீகாருங்கிற ஊர் இருக்கு. நிலம், அந்த நிலத்தில் கிணறு, அந்த நிலத்துக்கு பொட்டி ஒரு ஊர். அவர் அந்த இடத்துக்கு ஆண்டவர் வரும்போது அந்த கிணற்றினருக்கு ஆண்டவர் பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் மத்தியானம் 6ஆம் மணி வேலைன்னா அவங்க கணக்கில் மத்தியானம் 12 மணிக்கு ஆண்டவர் அந்த கிணற்றினருக்கே களைப்படைந்தவராக உட்கார்ந்தார். அது இப்போ யூதேயா தேசம், பாலஸ்தீனா தேசம் மிகுந்த பாலைவன பூமி. வெய்ய காலத்தில் அதிக வெயில் இருக்கும். அப்போ ஆண்டவர் பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருக்கே உட்கார்ந்தார். சீசர்கள் என்ன பண்ணாங்க? போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அந்த அதிகாரத்தை நீங்கள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ சீசர்கள் பைபிள் அதிகமாக படிக்கணும். அந்த சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அந்த ஊருக்குள்ளே போயிருக்காங்க. அதில் வாசிங்கம்மா, 1லிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. யோவான் எழுதின 4:1 வாசிங்க. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அப்படி சீசர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோப்பு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவுள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாக இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்ப பாருங்க, அந்த இடத்துல 8ஆம் வசனத்தில் அவருடைய 7 அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்போ சீசர்கள்லாம் தண்ணீர் மல்ல போயிட்டாங்க. சாப்பாடு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி போயிட்டாங்க. ஏன்னா காலையிலேருந்து நடந்து வந்திருப்பாங்க. மதியம் 12 மணி, வெயில் அதிகம், நல்லா உச்சியை பிளக்கிற வெயில், மண்டையை பிளக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெயில். ஆண்டவர் பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் போய் அந்த கிணற்றினரை உட்காந்துட்டார். அவரால் அதுக்கு மேலே நடக்க முடியாத அளவில் பிரயாணத்தினால் களைப்படைஞ்சிட்டார். போதும்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு சீசர்கள்லாம் ஊருக்குள்ளே போகிறாங்க. போகும்போது ஆண்டவர் மட்டும் அந்த கிணற்றினருக்கு தனியாக இருக்கிறார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ அங்கே வர்றாங்க. சமாரிய நாட்டாளுக்கு ஒரு ஸ்திரீ வர்றாங்க. அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர், அந்த ஸ்திரீ வந்தோன்னு அவளை பார்த்து சொல்கிறாரு, தாகத்துக்கு தான் சொன்னார். தாகத்துக்கு தான் சொல்லி அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்டார். அப்போ அந்த ஸ்திரீ அவரை பார்த்து கேட்டா, நீர் யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்துல எப்படி தாகத்துக்கு தான் கேட்கலான்னு ஒரு கேள்வி கேட்டான். ஏன்னா யூதர்கள் சமாரியர்களோட சேரமாட்டாங்க. சமாரியர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள். யூதர்கள் சமாரியரோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, போக்குவரவும் இருக்காது, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அந்த மாதிரி யூதர்கள் தாங்க தான் உயர்ந்த குலம்னு இருந்தவங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறா, நான் சமாரிய ஸ்திரீ, நீங்கள் யூதன், நீங்கள் எப்படி என்கிட்ட கேட்கலான்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாயின்னு சொன்னார். நீ யார்? தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் உண்டத்தில் ஒருத்தர் கேட்குறல்ல, நான் இன்னார்னு நீ அறிஞ்சிருந்தேன்னா நீ என்கிட்ட கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன். அப்போ அந்த ஸ்திரீ சொன்னா, ஆண்டவரே உம்மிடத்துல பாத்திரம் இல்லை, மொண்டு கொள்ள ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட எங்கே ஜீவ தண்ணீர் வரும்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார். அடுத்து அந்த அம்மா சொன்னாங்க, இந்த கிணற்ற, இது யாக்கோபுடைய கிணறு, இந்த கிணற்றில் யாக்கோபும் அவர் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் இதில் தண்ணி குடித்தாங்க. இந்த கிணறு சிறப்பான கிணறு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் அது நித்திய ஜீவகாலமாக அவனுக்குள் ஊறுகிற நீரூற்றாய். அந்த ஸ்திரீ ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார். அந்த அம்மா
முதல்ல இதை சொன்னாங்க, நீங்கள் யூதனாக இருக்க என்கிட்ட எப்படிங்க ஐயா கேட்கலாம், நீங்கள் எல்லாம் உயர்ந்த குலமாச்சே அப்படின்னு. ஆண்டவர் வந்து, நீ தேவனுடைய ஈவையும் நான் யார் தெரிஞ்சால் என்கிட்டயே கேட்டிருப்பேன், நான் உனக்கு கொடுத்த உடனே அந்த அம்மா கோந்துருச்சு. நீ ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுத்துருப்பேங்கிறார். அந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பமும் வந்திருக்கும். இவர் தாகத்துக்கு தான் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட கேட்குறாரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேட்டால் நான் உனக்கு, அப்போ உங்ககிட்டயே ஜீவ தண்ணி இருந்தால் நீங்கள் எதுக்கு என்கிட்ட தாகத்தை தான் கேட்குறீங்க, உங்ககிட்டே தான் தண்ணி இருக்குல்ல, எதுக்கு என்கிட்ட கேட்கலான்னு அந்த அம்மா கேட்டிருக்கோம். அந்த தான் நினச்சிருப்பாங்க. நினச்சிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, இருக்கட்டும் உங்கள்கிட்ட எந்த தண்ணி இருந்தாலும் சரி, ஆனால் இது யாக்கோபுடைய கிணறு, நம்ம முற்பிதாவாகி யாக்கோபுடைய கிணறுன்னு சொல்லி அந்த கிணற்றினுடைய மகிமையை பற்றி ஆண்டவருக்கு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது ரைட்டு, யாக்கோபுடைய கிணறு தான், அந்த என்ன கிணற்றினுடைய தண்ணீரை குடித்தா நீ திருப்பி திருப்பி குடிக்கணும். நான் கொடுக்குற ஒரு தண்ணி இருக்குது ஜீவத்தை, அதை நீ குடித்தா நான் என்னன்னைக்கு உனக்கு தாகம் இருக்காது. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, ஆண்டவரோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஆரம்பத்துலேருந்தே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா உடனே ஆண்டவர் சொன்னார், அந்த தண்ணீர் எனக்கு தாங்கன்னு கேட்டா. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், போய் புருஷனை கூட்டிகிட்டு வாங்குறாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு புருஷன், அதை படித்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் வரிசையாக இருக்கும். ஆண்டவர் உடனே என்ன சொல்கிறாரு, உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு புருஷன் இல்லைன்றாங்க. உடனே எனக்கு புருஷன், உனக்கு போய் புருஷனை கூட்டிகிட்டு வாங்குறாரு. உடனே அந்த அம்மா என்னங்கிறாங்க, எனக்கு புருஷன் இல்லை. உடனே ஆண்டவர் சொல்கிறார், புருஷன் இல்லையா, உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ உனக்கு இருக்கிறவன் இன்னும் புருஷன், ஆனால் இப்போ ஒருத்தர் இருக்கிறான், ஆண்டவன் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னு அந்த அம்மாவுக்கு என்ன ஆகுது, ஷாக் ஆகுது. ஆஹா, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாமே சொல்கிறாரு, நான் 5 கல்யாணம் பண்ணுறதை கரெக்டாக சொல்கிறாரு. அது 5 கல்யாணம் பண்ணாங்கன்னா இப்போ மாதிரி இல்லை, அந்த காலங்கள் வந்து வியாதி வந்தால் வைத்தியம் கிடையாது, அடிக்கடி வார் இருக்கும், அடிக்கடி யுத்தங்கள். இன்றைக்கி மாதிரி டாக்டர்லாம் இல்லை, அன்றைக்கி ஒரு வியாதி வந்தால் அதிலே சாக வேண்டியது தான். அதே மாதிரி யுத்தங்கள் அடிக்கடி நிகழும். யுத்தம்னு வந்துருச்சுன்னா எல்லா ஆம்பளைங்களும் யுத்தத்துக்கு போவாங்க, திரும்பி வந்தது தான், போனதெல்லாம் போயிடும். அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அம்மாவுக்கு புருஷன்கள் நீக்கலை, இல்லை சிலர் வந்து வேணான்னு விட்டுட்டு போயிட்டுருக்கலாம். அதனால் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அந்த அம்மா ஏதோ 5 கல்யாணம் பண்ணிவிட்டு பேசாமல் அந்த அம்மா கல்யாணத்தை விட்டு இப்போ ஒருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்குது. அவனும் கல்யாணம் பண்ணலை, அவன் கூட தான் இருக்கிறான வழியே கல்யாணம் பண்ணலை. இது ஆண்டவர் அந்த அம்மாவை பற்றி சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொன்னீங்களே, தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னு, தீர்க்கதரிசி என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொல்கிறாருன்னா இவர் நம்ம சாதாரண ஒரு இளைஞன், யூத இளைஞன் நினச்சார், ஒரு யூத வாலிபன் நினச்சாங்க ஆண்டவரை. ஆனால் அந்த அம்மா வாழ்க்கையை ஒரே நிமிஷத்தில் அவர் படம் பிடிச்சி காட்டினோன்னே நீ தீர்க்கதரிசின்னு அந்த அம்மா தெரிஞ்சிட்டோன்னே அந்த அம்மா என்ன கேட்டாங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில், ஆமாம் தனக்கு எதாவது கேட்டாங்களா, எதுவும் கேட்கல. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தில் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்களே, நான் எங்கே தேவனை தொழுது கொள்ளணும்னு கேட்டாங்க. அந்த அம்மாவுடைய வாஞ்சை பார்த்தீங்களா, பிதாக்கள் எங்கே தொழுதாங்க, எங்கள் பிதாக்கள் சமாரியா மலையில் தொழுதாங்க, நீங்கள் யூதர்கள் என்ன சொல்கிறீங்க, எருசலேம் தேவாலயத்தில் தான் தொழுதுன்னு சொல்கிறீங்க, நான் எங்கே இவங்க சொல்கிறத கேட்குறதா நீங்கள் சொல்கிறத கேட்குறதா, எங்கள் சமாரியர்கள் சொல்கிறத கேட்குறதா யூதர்கள் சொல்கிறத கேட்குறதா, ஆண்டவர் சொன்னார் என்று கேட்டான். நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொன்னோன்னா அந்த அம்மா அடுத்து தனக்காக எதையுமே கேட்டுக்கல. ஆண்டவரே என் வாழ்க்கை சரியில்லாத போச்சு, எனக்கு ஒரு நிலையான புருஷன் இல்லை, மீண்டும் 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 கல்யாணம் பண்ணி எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, செத்து போயிட்டாங்க, எனக்கு ஒரு நிலையான இப்போ இருக்கிறவனாவது என்னோட வச்சு நிலையாக எனக்கு கணவனாக இருந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா. இந்த அவமானத்தினால தான் யூதர் அந்த காலத்தில் கிணத்துல துறவில் தண்ணீர் முள்ள வர்றவங்க பெண்கள் காலையில் வருவாங்க, இல்லாட்டி மாலையில் வருவாங்க. சாயந்தர வேலையில் தான் பெண்கள் துறவில் தண்ணி முள்ளுவாங்க, இல்லை காலையில் தண்ணி. மத்தியான வேலையில் வெயில் நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க. யாரும் வராத நேரத்தில் இந்த அம்மா வருது. ஏன் வருதுன்னா, தன் வாழ்க்கை சரியில்லை, 4 பேர் நம்மளை 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு பெண், வாழ்க்கையில் அவமானத்தை சந்தித்த ஒரு பெண், வாழ்க்கையில் நிந்தையை சந்தித்த ஒரு பெண், வாழ்க்கையில் எல்லாராலையும் கைவிடப்பட்ட பொன், வாழ்க்கையில் எல்லாராலையும் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண் தான் அந்த சமாரி ஸ்திரீ. அந்த அம்மா அதனால் என்ன பண்ணிச்சு, 4 பேர் நம்மளை பார்த்து எதாவது பேசுவான்னு சொல்லிட்டு மத்தியான வேலையில் வந்தது. அந்த வேலையில் ஆண்டவர் அங்கே அந்த அம்மாவுக்காக காத்திருந்தார். அந்த அம்மாக்கிட்ட வந்த உடனே அந்த அம்மா இவர்கிட்ட பேசலை, இவர் தான் ஆண்டவர்கிட்ட அந்த அம்மாட்ட பார்த்து என்ன கேட்டால், தாகத்துக்கு தான் சொன்னார். தாகத்துக்கு தான் சொன்னோடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இதை திருப்பி இதை கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், ஸ்திரீயே நான் சொல்லுகிறத நம்பு, நீங்கள் சமாரிய மலையில் மட்டும் இல்லை, எருசலேமில் மாத்திரம் யூதர்களுடைய ஆலயத்தில் மட்டும் இல்லை, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொன்னார். இப்பொழுதே வந்திருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுங்க,
ஆமாம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவளை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவான விரும்பினால் ஆண்டவர் வந்து பிதாவை எப்படி எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ளலாங்கிறத விரத்தி சொன்னார். சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அடுத்த வசனம், உடனே எல்லாம் கேட்டு ஓஹோ இப்படியான்ட்டு கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார்னு சொன்னார். முதல்ல அந்த அம்மாவுக்கு இருந்த சந்தேகம், நான் எப்படி தேவனை தொழுது கொள்ளணும். தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சோன்னு அந்த அம்மா கேட்டது என்ன, நான் எப்படி தேவனை நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொன்னம்மா அடுத்த வசனம் தான் வாழ்க்கையை பற்றி எதுவுமே கேட்கல. ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குமா, எனக்கு ஏதாவது குழந்தைங்க வருமா, எனக்கு ஏதாவது ஒரு நிலையான வாழ்க்கை வந்து நான் இந்த அவமானத்துலேருந்து வெளியே வருவேனா, என் வாழ்க்கை இப்படி நிந்தையாகவே இருக்குதே, என்னை ஆசீர்வதிப்பீங்களா, எதுவுமே தனக்கு பற்றி கேட்டுக்கலாம். நல்லா கவனிங்க, அந்த அம்மா தேவன் அவரை சந்திக்கிறார். இயேசு அவரை முதல்ல சாதாரண யூதன் நினைச்சாங்க. இப்போ அந்த அம்மா வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் அவர் சொன்னோன்னு அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு தெரிஞ்ச உடனே தனக்காக அந்த அம்மா எதையும் கேட்கல, தனக்காக எதையும் அந்த அம்மா கேட்கல. அந்த அம்மா அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்லி முடித்த உடனே அடுத்த வசனம் அந்த அம்மா கேட்குறது என்னன்னா, நான் எங்கு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ அந்த அம்மா வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் தேவனை தொழுது கொள்ளுகிறோம், தேவனை அறிகிற அறிவில் வாஞ்சியுமா இருந்தாங்க. அப்போ எங்கே தொழுது கொள்ள வேண்டுங்கிறதுக்கு ஆண்டவர் விவரமாக சொன்ன பிறகு அந்த அம்மா அடுத்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நான் வந்து என்ன செய்யணும், அடுத்து கேட்குறாங்க, நான் வந்து மேசியா என்பவர் இயேசு வருகிறார். அடுத்த அந்த அம்மா அடுத்து யாருக்காக காத்திருந்தவங்களாக இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக காத்திருந்த ஒரு பெண். வேதத்தில் இயேசு வருகிறாருங்கிறத அறிஞ்சு, பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாட்டில் அந்த அம்மா வேதத்தை நல்லா பார்த்து அறிஞ்சு கிறிஸ்து என்கிற மேசியா வருகிறார் அப்படின்னு தீர்க்க தரிசன ஆகமங்களில் படித்து அவருடைய வருகைக்கு காத்திருந்த ஒரு அம்மா. அதான் இதெல்லாம் சொன்னோன்னே மேசியா என்கிற கிறிஸ்து என்கிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், வரப்போகிறாருன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் வரும்போது எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ அந்த மேசியா நான் தான், உன்னுடனே பேசுகிற நானே அவர், நீ தேடுகிற அந்த வருகைய மேசியா உன்னோட பேசுகிற நானே, நான் தாம்மா அந்த மேசியான்னு சொல்கிறார். சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு அடுத்த ஷாக், இவர் வந்துட்டாரா மேசியா அப்படின்னு. உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, குடத்தை கீழே வச்சாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, ஆமாம், அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்புன்னு போகிறா, அது சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க, அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் சொல்கிறாங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சோன்னே நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி தனக்குன்னு எதுவுமே கேட்டுக்கல. அப்புறம் ஆண்டவர் அவருக்கு எங்கே தொழுது கொள்ளுங்கிறத விளக்கி சொல்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், எல்லாமே ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்கிறாங்க. ஆண்டவர் வந்து எப்படி பிதாவை தொழுது கொள்ளும் சொந்த உடனேயே அதை கேட்டுட்டு கிறிஸ்து வருகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். முதல்ல இதை கேட்டாங்க, முதல்ல யாக்கோபுடைய கிணறை பற்றி பெருமையாக பேசினாங்க. அடுத்து தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சோன்னா நான் பிதாவை எங்கே தொழுது கொள்ளணும்னு கேட்டாங்க. அடுத்து தேவனை எப்படி தொழுது சொல்லும்போது மேசியா வருகிறாருங்கிறதையும் அந்த அம்மா சொல்கிறாங்க. உன்னுடனே பேசுகிற நானே அந்த கிறிஸ்து நான் சொன்னோன்னு என்ன செய்தாங்க, அந்த அம்மா தண்ணீர் முள்ள வந்த குடத்தை என்ன செஞ்சிட்டாங்க, இறக்கி கீழே வச்சுட்டாங்க. அந்த அம்மா வந்தது எதுக்கு, தண்ணீர் முள்ள வந்தாங்க. எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, சீகாருங்கிற ஊர்லேருந்து அந்த யாக்கோபுடைய கிணறு இருந்த இடத்துக்கு தண்ணீர் முள்ள வந்தாங்க. அங்கே ஆண்டவர் அவளை சந்திக்கிறார். சந்தித்து தாகத்துக்கு தான் கேட்டார். கேட்ட உடனே இதை சொல்கிறாங்க. இதை அந்த அம்மா ஆர்கியூமெண்ட் ஆகுது, நான் சொன்ன காரியங்கள்லாம் பேசிட்டு. இப்போ கிறிஸ்துன்னு தெரிஞ்ச உடனே, நானே அந்த கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, குடத்தை தூக்கி கீழே போட்டாங்க. அவங்க எதிர்பார்த்துருந்த மேசியா வந்துட்டுருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே வச்சுட்டு நேராக எங்கே ஓடுனாங்க, ஊருக்குள்ளே போய் என்ன சொன்னாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. என்னன்னு சொன்னாங்க, அவரை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னான். வந்து பாருங்கள் சொன்னோடனே அந்த ஊரில் இருக்கிற என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரார் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு இயேசுகிட்ட, ஊராரெல்லாம் புறப்பட்டு அந்த சமாரிய சீகார் ஊருக்காரங்க எல்லாம் புறப்பட்டு கிணத்துக்கிட்ட வர்றாங்க. அப்போ சீசர்கள் அதுக்கு இவங்க வரும்போது சீசர்களும் வந்துடுறாங்க. சீசர்கள் எதுக்கு போனாங்க,
சாப்பாடு வாங்க போனவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இந்த அம்மா ஊரில் போய் கூப்பிட்டு அவங்கள கூட்டிகிட்டு இந்த அம்மா வருது. முன்னாடி சீசர்கள் வந்துட்டாங்க. சீசர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட என்னன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது என்ன பண்ணுறாங்க, இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க? நல்ல வான்கோழி பிரியாணி, நல்ல அங்கெல்லாம் மீன், நல்ல வகை வகையான மீன்க, அது இதெல்லாம் ஆண்டவருக்கு எது பிரியுமோ அதெல்லாம் போஜனங்கள் எல்லாம் சுட 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 ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து, ஏன்னா ஆண்டவர் பிரயாணத்தினால் இலைப்படைந்து இருக்கிறார், கஷ்டப்பட்டுருக்கார், அவருக்கு நல்ல போஜனத்தை கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்து ரபி போஜனம் பண்ணும்னு சொல்லி வைக்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? கைக்கு தண்ணி கொண்டாயா, கழுவி நான் உட்காந்து சப்பளங்கால் போட்டு தின்னாரா? என்னன்னு சொல்கிறாரு? நான் புசிப்பதற்கு நீங்கள் வேறொரு போஜனம், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டுன்னு சொன்னார். சீசர்கள் மலைச்சு போனாங்க. அவங்கெல்லாம் ஒருத்தர் 12 பேர் ஒருத்தர் பார்க்குறாங்க. யாராவது இவருக்கு வேற யாராவது போஜனம் கொண்டு வந்துருப்பாங்களோ, யாராவது போஜனம் கொண்டு வந்துருப்பாங்களோ. அவருக்கு என்ன, யார் போஜனம் கொண்டு வந்தது? அந்த சமாரி ஸ்திரீ யாரை கூட்டிகிட்டு வந்தா? அந்த ஊர்க்காரங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை தான் ஆண்டவர் சொன்னார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு உண்டு. நீ வெறும் இந்த சாப்பாட்டையும் மீனையும் கறியும் பார்த்துட்டு இருக்கிற, இது இல்லை, நான் புசிப்பதற்கு எனக்கு தேவை, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. சீசர்கள் சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க, அவரோடையே இருந்தவங்க. ஆனால் அவரை ஒரு வாழ்க்கையில் முதன்முறையாக சந்த ஸ்திரீ போய் அவருக்கு தாகத்தை கேட்டான்னு போய் தண்ணியும் கொண்டு வரல, தாகத்தை கேட்டான்னு போய் எதையும் கொண்டு வரல, ஊரை போய் கூட்டிகிட்டு வர்ற ஆத்துமாக்களை கொண்டு வந்தான். ஆத்துமாக்களை கொண்டு வந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, சீசர்களும் சாப்பாடு கொண்டு வர்றான். அந்த பொண்ணு, அந்த சமாரிய ஸ்திரீ வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இல்லாத ஸ்திரீ, வாழ்க்கையில் அவமானத்தில் இருந்த ஸ்திரீ, வாழ்க்கையில் வசதி இல்லாத ஸ்திரீ, அவளுக்குன்னு ஆதரவில்லாத ஒரு பெண். அந்த பெண் வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு போஜனத்தை கொண்டு வந்தான். அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊருக்காரங்க எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க. சீசர்கள் இதை முன்ன வந்துடுறாங்க. அவள் சொல்கிறாங்க ரபி போஜனம். அவர் சொன்னார், இது எனக்கு வேண்டாம். அவர் என்ன சொன்னார்? இது எனக்கு வேண்டாம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம். நீங்கள் இந்த சாப்பாட்டை, இது எனக்கு தேவையில்லை, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டுன்னு சொல்கிறார். அப்போ நீ உனக்கு தெரியல, ஆனால் என்னை பார்த்து அந்த ஸ்திரீக்கு தெரியும் எனக்கு எது பிடிக்கும் தெரியும். அவள் பார் கொண்டு வர்றான், நான் விரும்புகிறேன். இப்படி நடக்கும்போது அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த ஸ்திரீ வந்துடுறாங்க. ஆண்டவர் சாப்பிடலை. ஆண்டவர் தாகத்துக்கு ஏதாவது தண்ணி குடிச்சாரா? அந்த அம்மா தண்ணியை கொண்டு வந்து குடிச்சு, அதுவும் இல்லை. ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து தாகத்துக்கு தான் கேட்டார். அந்த அம்மா தாகத்துக்கு கொண்டு வந்துச்சு. யாரை கொண்டு வந்துச்சு? ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வந்துச்சு. இந்த அம்மா சொன்ன சாட்சி நிமித்தம் என்னன்னு சொன்னாங்க? நான் செய்த எல்லாவற்றையும் அவர் சொன்னார்னு சொன்ன அந்த சாட்சி நிமித்தம், அந்த அம்மா சொன்ன சாட்சி நிமித்தம் அந்த ஊரில் உள்ள அநேகர் இயேசுவின் விசுவாசிகளாய் மாறி போனாங்க. அல்லேலூயா. சரியா? முதல்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு சுவிசேஷம், வந்து பாருங்க, வந்து பாரு, வந்து பாருங்க, கிறிஸ்துதானம் கூப்பிட்டாங்க. அடுத்து அவர் செய்த நன்மைகளை, அவர் யாருங்கிறத, அவர் செய்ததை, வாழ்க்கை நடந்த சொன்னாருங்கிறத சொல்றாங்க. அந்த சாட்சி நிமித்தம் அந்த ஊரில் உள்ள அநேகர் அந்த அம்மா மேலே விசுவாசம், ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி. இப்போ அந்த சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? ஊர்க்காரங்கள்லாம் வர்றாங்க. வந்துட்டு அவரை பார்த்துட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அவரை ஊருக்கு கூட்டு போகிறாங்க. சீகாருங்கிற ஊருக்கு இயேசுவை கூட்டு போகிறாங்க. ஆண்டவர் அந்த ஊரில் போய் 2 நாள் தங்கி சேர்க்கிறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. அந்த இன்னும் அநேகம் பேர் அந்த ஊரில் வந்தவன் போக மீதி இருந்தவன், ஊருக்குள்ளே இருந்தவன் இன்னும் அநேகம் பேர் விசுவாசிச்சு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாங்க, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, உன் சாட்சி நிமித்தம் அல்ல, நாங்களே அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரே உலக ரட்சகர் என்று நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் சொல். ஊரையே கர்த்தருக்குள்ள அந்த அம்மா கொண்டு வந்தோம். அப்போ ஆண்டவர் அந்த அம்மாவை சந்தித்தார். ஆண்டவர் அந்த அம்மாவை சந்தித்தார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஊரையே கர்த்தருக்குள் கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ வாழ்க்கையில் சரியில்லாத ஒரு ஸ்திரீ, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்த ஸ்திரீ, அவமானத்தை சந்திச்ச ஸ்திரீ, எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஸ்திரீ, அநேக புருஷர்கள் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு ஓடின ஸ்திரீ. அந்த ஸ்திரீ ஒரு ஊரையே, கர்த்தரை பார்த்த உடனே ஊரையே கொண்டு வந்தார். கர்த்தரை ஒரு ஊரையே தேவனுக்கு ஆதாயப்படுத்தினா, அந்த ஊரில் உள்ள அநேகரை கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றினாள்.
அப்போ ஆண்டவர் அவளை போய் அந்த ஊரில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த அம்மாவை ஆண்டவர் பார்த்து என்னன்னு கேட்டார்? தாகத்துக்கு தான் கேட்டார். அப்போ அந்த அம்மா ஆண்டவர் சந்திச்சும் போது அந்த அம்மாவுக்கு நியமிச்சிருந்த கிரியை அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? செய்து முடித்தாங்க. அந்த அம்மா ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருந்த ஸ்திரீ, தேவனை எங்கு தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆவலாய் இருந்த ஸ்திரீ, அவள் மூலமாக கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு ஊரையே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார். அப்போ அந்த அம்மா மூலமா அது அப்புறம் ஆண்டவர் அந்த இடத்துல விட்டு என்ன செஞ்சிட்டாரு? அவர் போயிட்டார். ஆனால் அந்த அம்மாவுக்குன்னு அவர் நியமிச்சிருந்த கிரியை அந்த அம்மா செஞ்சு முடிச்சார். ஆண்டவர் சொன்னார், நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேகமாக போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் இருந்தார். நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன், ஒரு 100க்கு அதிபதி. அப்போ 100க்கு அதிபதினா அந்த மனுஷன் ஒவ்வொரு ஊருக்கும், அது வந்து யூதேயா தேசம் வந்து ரோமர்களால் ஆளப்பட்ட தேசம். ரோமர்கள் வந்து யூதேயாவை ஆண்டாங்க, யூதர்களால் யூத தேசத்தை ரோமர்கள் ஆண்டாங்க. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க என்ன செய்வாங்க? ஒரு பட்டாலியன், ஒரு பெட்டாலியன் இருக்கும், 100 பேர் கொண்ட ஒரு படை இருக்கும். அந்த படை தான் அந்த ஊர் ஆளும். மன்னர் வந்து ரோமில் இருப்பார், ரோம சக்கரவர்த்தி ரோமில் இருப்பார், ராயன் சொல்கிறார், அவர் அங்கே இருப்பார். ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சின்ன படை, ஒரு காண்டிஜென்ட் வந்து ஆண்டுகிட்டு இருக்கும். அந்த 100க்கு அதிபதி அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த பட்டணத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த 100க்கு அதிபதி கொர்நேலியுன்னு ஒருத்தர். அவர் இத்தாலியா பட்டாளத்தில் அந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு? அவர் வந்து யூதரும் அல்ல, அவன் ஒரு ரோமன். அந்த கொர்நேலியுங்கிற அவன் அதிபதி என்ன பண்ணுறான்? அந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறான்? அவனுக்கு எல்லா பவரும் உண்டு, எல்லா அதிகாரமும் உண்டு. ஆனால் அவன் எப்படி இருந்தானா? இந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு நேரம் இல்லை, எப்பொழுதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு. நான் சொல்றேன், அவனுக்கு எல்லாமே இருந்தது. நான் சொல்றேன், அவன் எத்தனை கூத்தியா வேணாலும் அவனுக்கு இருக்கும், எவ்வளவு பணம் வேணாலும் இருக்கும், என்ன சாப்பிடணும்னு நினைச்சாலும் அது கிடைக்கும், மான் கறியா என்ன வேணாலும் கிடைக்கும், எவ்வளவு தண்ணி கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஆமாம் விலையுயர்ந்த மதுபானங்கள் அவனுக்கு கிடைக்கும், எங்க வேணாலும் அவனால் உல்லாசமா இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனா அவன் எப்படி இருந்தான்? தன் வீட்டா தேவனுக்கு பயந்தவனா இருந்து, தேவ பக்தியுள்ளவனா இருந்தான். தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து எப்பொழுது தான தர்மங்களை செய்து கொண்டிருந்து எப்பொழுது ஜெபம் பண்ணுறனா இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு. அப்ப அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தேவ தரிசனத்தில் ஒரு தூதன் தோன்றி சொல்றான், நீ யோப்பா பட்டணத்தில் ஆள் அனுப்பு, அங்கு பேதுரு என்ற சீமோன் என்று மறுபேர் கொண்ட பேதுரு என்பவர் தங்கியிருப்பார். அவர் வந்து கடலோரத்தில் தோல் பதண்டனாகிய சீமோனுங்கிற வீட்டில் இருப்பார். ஆள் அனுப்பி நீ செய்ய வேண்டியது சொல்லுவேன். தேவ தூதன் ஒருத்தன் வந்து தேவன் அனுப்புகிறாரு, அவன் சொல்லிட்டு போகிறான். உடனே யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்புகிறான். இவன் இருக்கிற ஊர் செசரியா. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்புகிறான். யோப்பா பட்டணத்துக்கு ஆள் இருக்கும்போது இவன் ஆளுங்கள்லாம் போய் பேதுருவை வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க. பேதுரு ஒரு தரிசனத்தை காண்றாரு. பேதுருவை ஆண்டவர் சொல்றாரு, நீ போன்னு சொல்றாரு, நாம் தான் அனுப்பியிருக்கிறார். பேதுரு அவங்களோட வர்றார். யாரு? கொர்நேலியு வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வரும்போது கொர்நேலியு வந்து தேவதூதன் சொன்னா, நீ இன்னார நீ செய்ய வேண்டியது அவனுக்கு சொல்லுவா, நீ வரவேன்னு சொல்றார். தேவதூதன் வந்து சொல்றார். பேதுருங்கிற அழைச்சொன்ன அவன் என்ன பண்றான்? அந்த 100க்கு அதிபதி தன் உறவின் முறையார், தனக்கு யார் யார் சொந்தமோ தனக்கு சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் வர வச்சிட்டான். தன்னோட உறவுகளை பூரா வர வச்சிட்டான். தன் உறவின் முறையார், மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன், அத்தனை பேத்தையும் எல்லாத்தையும், சித்தி, பெரியமா, அவன் இவன் எல்லாத்தையும் வர வச்சிட்டான். அடுத்து தன்னுடைய விசேஷ சிநேகிதர்கள், அவன் ஒரு ரோம தளபதி இல்லையா, 100க்கு அதிபதி இல்லையா, அவனுக்கு நிறைய அந்த ஊரில் பட்ட ஆளுங்க இருந்திருப்பாங்க, எல்லாத்தையும் வர வச்சிட்டான். பேதுரு வந்து அந்த உள்ள வந்து வீட்டுக்குள்ள பார்த்தா யார் வந்து எல்லாம் அவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க. சொந்தம் பந்தம் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பெரிய கூட்டம், எல்லாத்தையும் உட்கார வச்சு காத்திருக்கிறான். உடனே பேதுரு உள்ள வந்து பார்க்குறான், இத்தனை பேர்த்தையும் வரவழைச்சு. பேதுரு உள்ள வந்தோன்னு அவன் காலில் போய் விழுகுறான். கொர்நேலியு பேதுரு எழுந்துருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுவிசேஷத்தை பேதுரு பிரசங்கிக்கிறான். பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அங்கே என்ன நடந்தது? அந்த வீட்டில் வந்திருந்த அத்தனை பேர்த்து மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். இவன் நான் சொன்னேன், கொர்நேலியு வந்து யூதன் கிடையாது, ரோமன். அவன் சொந்தக்காரன் எல்லாம் ரோமர்கள், சிலைகளை வணங்கிட்டு இருந்தவன். அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவன் உட்கார வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு அத்தனை பேர்த்தையும் தேவன் அபிஷேகித்தார்.
அத்தனை பேர் அபிஷேகம் பெற்றோன்னே அத்தனை பேருக்கும் பேதுரு என்ன சொல்லிட்டார்? ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லிட்டார். அப்போ அன்னைக்கு டேட்டில் யார் யார் ஞானஸ்நானத்தை பெற்றாங்க? ஒரு பெருங்கூட்ட ஜனங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தை பெற்றாங்க. அப்போ ஒரு 100க்கு அதிபதி தேவனுக்கு பிரியமானவன், அவன் மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அவனுடைய சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்றாருன்னா அவன் மூலமா என்ன இருக்கணும்? ரட்சிப்பு இருக்கணும். அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் அப்பத்தான் பார்த்தார். அவ போய் ஒரு ஊரை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தினான். இவன் 100க்கு அதிபதி, அந்த அம்மா ஒன்னில்லாத அம்மா, படிப்பறிவில்லாத அம்மா, வாழ்க்கையை இழந்து போன அம்மா, ஏமாற்றப்பட்ட அன்பா, அவமானத்தை நிந்தையில வாழ்ந்த அம்மா மூலம் ஒரு ஊர் ரட்சிக்கப்படணும்னா உங்க மூலம் என்ன நடந்திருக்கணும்? அப்ப அந்த அம்மா வாழ்க்கையில என்ன செய்யணும் தேவன் வச்சிருந்தாரோ அந்த அம்மாவும் தேவனை ஜெபிக்கிற அம்மா. ஏன்னா ஆண்டவரை தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சோன்னு அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன? நான் எங்க ஜெபம் பண்ணும் தேவனை? சமாரியா மலையிலையா இல்லை இங்கேயான்னு கேட்டாங்க. சமாரியா மலையிலையா இல்லை யூதேய தேசத்துலன்னு கேட்டாங்க. கிறிஸ்து வருகிறாருன்னு சொன்னாங்க, எதிர்பார்த்து பேசினாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு ஜெபிக்கிற தாய், தேவனை மேலே வாஞ்சியா இருந்த தாய். அந்த அம்மா மூலம் அந்த ஊர் ரட்சிக்கப்பட்டுச்சு. தேவன் அவரை தேடி அவரை பார்த்த உடனே அந்த அம்மா ஒரு ஊரை கொண்டு வந்துச்சு. இந்த கொர்நேலி தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அவன் மூலம் அவன் சொந்த பந்தங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் உறவின் முறையார்னா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அவன் நண்பர்கள்னா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இப்போ நம்ம ஊர் கலெக்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா எத்தனை பேர் இருப்பாங்க? தருமபுரி இது என்ன கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா எத்தனை பேர் இருப்பாங்க? அவன் கலெக்டர் அதிகாரத்தில் இருந்தவன். எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப தேவன் ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா அவன் மூலம் அவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருந்துச்சு. அப்ப நம்மளை தேவன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஏதோ ஒன்று அப்படிலாம் இல்லை. நான் சர்ச்சைக்கு வரதே பெருசுங்கய்யா அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கை அந்த அம்மா ஆண்டவரை பார்த்த உடனே அவருக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கையில் இருந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் வீட்டில் படித்து பாருங்க, யோசிச்சு பாருங்க. 2 பேரும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவங்களா இருந்தாங்க. வேதத்தோட வசனத்தோட தேவனோட. இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் இருந்தாலும் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் எது மேலேயும் மனசு போகாமல் அவங்க தேவனோடு இருந்ததுனால தான் அவங்க மூலம் இந்த காரியங்கள் நடந்துச்சு. நான் போன 2 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் கம்மாளப்பட்டின்ற ஊருக்கு போயிருந்தேன். சேலத்தில் கம்மாளப்பட்டின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் அநேக ஒரு கிராமம், மலை கிராமம். நானும் ஒய்ஃபும் போயிருந்தோம். போனால் மலைகளுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. அப்போ மலையாக இருக்கும். அங்கே இந்த ஜல்லூத்துப்பட்டி, அந்த பட்டி, சாமக்கொட்டைப்பட்டி எல்லாம் ஹில் ட்ரைப்ஸ் வாழ்கிற இடம். மலைகளுக்குள்ளாரையே உள்ளே போனோம். உள்ளே போய் அந்த போகும்போது அந்த ஊரில் அநேக ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அநேக ரட்சிக்கப்பட்டு பெரிய சபை, ஒரு 200-250 ஊரில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? இது எப்படி இவ்வளோ பேர் இருக்கிறீங்க இந்த கிராமத்தில்ன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எல்லாத்துக்கும் காரணம் ஒரு டீச்சர் தான், எல்லாத்துக்கும் காரணம் ஒரு டீச்சர் தான். நாங்கள் யார் டீச்சர் சார்? இந்த ஊர் மலைக்குள்ளே இருக்கிற கிராமம். இங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் சேலத்துலேருந்து இது ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி மலைகளுக்குள்ளே இருக்கிறதுனால யாரும் இங்கே வரமாட்டாங்க. பஸ்ஸு ஒரு நாளைக்கு 2 பஸ் தான். காலையில் ஒன்று வரும், சாயந்தரம் ஒன்று வரும். டீச்சர் போட்டால் அந்த டீச்சருங்கள்லாம் போஸ்ட் பண்ணால் டீச்சருங்க ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் வரமாட்டாங்க. இங்கே கடையும் கிடையாது, ஒரு டீ குடி கூட கடலை, தண்ணி குடி கூட இடம் இருக்காது. எல்லாம் தோட்டத்துக்கு ஒரு வீடு அப்படி இருக்கும். அப்போ பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போகாது. இந்த ஊருக்கு எந்த டீச்சர் வந்தாலும் இங்கே வரவே மாட்டாங்க. அவங்க ஊர்லேருந்து பஸ்ஸில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு சும்மா உட்காந்து யார் வந்தால் வரலன்னு போட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கு ஆனால் இந்த ஊருக்கு திருநெல் முத்தம்மா டீச்சர்னு ஒருத்தர் வந்தாங்க, திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க. அம்மா இந்த ஊர்லேயே தங்கிட்டாங்க. இந்த ஊரில் தங்கிட்டு அவங்க எந்நேரமும் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. எப்பயும் ஜெபத்தில் தான் இருப்பாங்க. கரெக்டாக 9 மணிக்கு ஸ்கூல்னா 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. ஸ்கூலை ஓப்பன் பண்ணுவாங்க, ஸ்கூலை திறப்பாங்க. எல்லா குழந்தைகளையும் ஆயாமா விட்டு எல்லா குழந்தைகளையும் வர வச்சுருவாங்க. வர வச்சு அந்த குழந்தைங்களெல்லாம் வர வச்சு பார்த்துருவாங்க. எல்லாத்தையும் வர வச்சு ஸ்கூலை நல்லா ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா ஊர்க்காரங்களுக்கும் சந்தோஷம் வந்துச்சு. எல்லா ஊர்க்காரங்களுக்கும் சந்தோஷம். பரவாயில்ல, இந்த டீச்சராவது இந்த ஊரில் குடியிருக்கிறாங்க.
குடியிருந்து குழந்தைங்களை ஸ்கூலை நல்லா கொண்டு வர்றாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா குழந்தைங்களையும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலையில் எல்லாம் ஸ்லேட்டு பென்சில் தூக்கிட்டு எல்லா குழந்தைங்களும் வந்தாங்க. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருந்த ஸ்கூல், ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல். அப்போ சாயந்தர நேரத்தில் வீட்டில் எப்பயுமே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஊரில் யாருக்காவது ஒரு எல்லா பெற்றோர்களும் அவன் ரொம்ப மதிச்சேன். ஏன்னா உண்மையாக அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா, யாருக்காவது அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பெற்றோருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த அம்மாட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. டீச்சர் விட்டு கூப்பிட்டு போவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, யாராவது அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா இங்கே வாமா, நாளைக்கு வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை போன உடனே அந்த அம்மா ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணுவாங்க. தலைமையில் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாயிடும். இன்னொரு டீச்சர் வீட்டில் போயிருந்தோம். அந்த டீச்சர் சொன்னாங்க, பல வருஷம் தலைவலி நிற்கல, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிற வசதியான குடும்பம், நிறையா தோட்டம் துறவு இருக்குது, எடுத்த நல்லா இல்லை. கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இல்லை. கடைசியாக ஒருத்தர் சொன்னாங்க, இந்த டீச்சர்கிட்ட போங்கன்னாங்க. போய் ஒரு நாள் போனோம். என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அன்னையோடு அந்த தலைவலி போயிடுச்சு. எனக்கு சத்தியத்தை சொன்னாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், அவங்க புருஷனும் ஏற்றுக்கிட்டார். இப்படி அநேகரை கர்த்தருக்குள்ள அந்த அம்மா ஆதாயப்படுத்தி விட்டாங்க. அவங்களுக்கு நல்ல சுவிசேஷம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த அம்மா அதே ஊரில் தங்கி அந்த அம்மானுடைய அதிக ஜபத்தில் இருந்ததுனால அவர்கள் மூலம் நிறைய அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்துச்சு. அந்த அம்மா சிஎஸ்ஐ சர்ச்சு தான், ஒன்றும் பெரிய இந்த அளவுக்கு ஆவிக்குரிய சர்ச்சும் இல்லை, ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சை சேர்ந்த அம்மா. ஆனால் எப்பயும் ஆவியில் நிரம்பி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த அம்மா மூலம் ஒரு நல்ல அந்த அம்மாவே ஒரு ஆவிக்குரிய சர்ச்சை கொண்டு வந்து அந்த கம்மாளப்பட்டிங்கிற ஊரை பாருங்கள், ஒரு பெரிய பிரம்மாண்டமான சர்ச் இந்த மாதிரி கட்டி 250 பேத்துக்கு மேலே ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ எங்கிருந்து வந்தாங்க? திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் அந்த அம்மா சர்ச்சு நடத்தலை, வீட்டில் தான் ஜெபம் பண்ணி எல்லாம் சொகாயி எல்லாரையும் சர்ச்சுக்கு அனுப்புனாங்கன்னா எல்லாம் சேலத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த சர்ச்சுக்காரங்க சேலத்துக்கு வரைக்கும் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டு வரணுமான்னு சொல்லி இங்கேயே வந்து இந்த ஊர்லேயே ஒரு சர்ச் கட்டிட்டாங்க. கட்டி இன்னைக்கு அநேகர் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு தேவன் அனுப்புனார். அந்த இடத்துல தனக்காக அவங்க கம்மாளப்பட்டிக்கு வந்துட்டோமா, நிலம்லாம் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்குதான்னு கேட்டுட்டு, கவர்மெண்ட் சம்பளம் இல்லை, சம்பளம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை சேர்த்துல ஆத்துமாவை சேர்த்துனான். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அப்போ அந்த அம்மானுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒன்று தேவன நாமத்தை சாட்சியாக வாழ்ந்து மகிமைப்படுத்தினாங்க, ஒழுங்காக பள்ளிக்கூடத்தை நடத்தினாங்க. இன்னொன்று அவங்களுக்கு அந்த ஊரை ஆதாயப்படுத்திட்டு போனாங்க. எனக்கு அந்த அம்மாவை கேட்கும்போது அந்த சமாரி ஸ்திரீ ஞாபகம் தான் வந்துச்சு. நான் இது 2 நாளைக்கு முன்னால் நடந்தது தான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிஞ்சுக்கிறாருன்னா சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்லை, சரி போனா போகிறாரு கடவுளுக்குள்ளே வரட்டு, அப்படி இல்லை. உங்களுக்காக அவர் ஒரு காரியத்தை வச்சுருப்பார். உங்கள் மூலம் செய்ய வேண்டிய வேலை பூமியில் இருக்கும். நீங்கள் அதை செய்யலைன்னா யாராலையும் செய்ய முடியாது. உங்கள் தெருவில், உங்கள் வில்லேஜில், உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு வச்சிருப்பார். அதை நீங்கள் கண்டுக்கணும்னா அதிக ஜெபத்தில் இருந்தால் மட்டும்தான் முடியும். எப்படி அந்த சமாரி ஸ்திரீ, பிரதர் எனக்கு ஐயா எனக்கு வசதி இல்லைங்க, என் வீட்டில் எல்லாம் ஒழுங்கு இல்லைங்க, நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க, எனக்கு ஒரு சரியான சாப்பாடு கூட எதுவுமே இல்லைங்க, நான் போய் என்ன, அதுதான் சமாரி ஸ்திரீ. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையே, ஆனால் அந்த அம்மா கூட தேவன் தேடி வந்தார். காரணம், இருதயத்தில் அவர் தேவனையோடு சஞ்சரித்து கொண்டு வந்த அம்மா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சமாரி ஸ்திரீ போல தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கொர்நேலிங்கிற 100க்கு அதிபதி போல உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் நாம் தேவனோடு இருந்தா, தேவன் நாம தேவனையே தேடிக்கொண்டிருந்தா நம்ம மூலம் செய்கிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். பாருங்க, அலங்கார வாசல்ல யோவான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 நீ வாசிக்க வேணாம், நான் போகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அலங்கார வாசல்ல என்ன பண்ணாங்க, எருசலேம் தேவாலயத்தில் அலங்கார வாசல்ங்கிற ஒரு வாசல், அந்த வாசலில் யார் கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு முடவனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. தினந்தோறும் அவனை கொண்டு வந்து அலங்கார வாசலில் வைப்பாங்க. அவன் அந்த வழியாக ஆலயத்துக்குள்ளே வர்றவங்கிட்ட என்ன கேட்பான், பிச்சை கேட்பான். எப்போ, தினந்தோறும் அவன் வந்தான். அப்போ பேதுரும் யோவானும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க,
ஆலயத்துக்கு போகிறாங்க. அவங்கள பார்த்து அவன் பிச்சை கேட்டான். அப்போ பேதுரு யோவான்னு பார்த்து என்ன சொன்னாங்க? எங்களிடத்துல பொண்ணு வெள்ளியும் எங்களிடத்துல உள்ளது உனக்கு தர்றேன், நீ நசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடன்னாங்க. அந்த முடம் என்ன பண்ணான்? குதிச்சு எழுந்து நடந்தான். ஒரு பேதுரு மூலம் நடந்த மிகப்பெரிய யோவான் பேதுரு மூலம் நடந்த ஒரு அற்புதம். அந்த முடவன் நடக்கிறதையும் அவன் துதிச்சு தேவனை துதிக்கிறதையும் பார்த்து எல்லாரும் ஓடி வர்றாங்க. அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். பேதுரு மூலம் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 3000 பேர் ஒரு டைம் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த அலங்கார வாசலில் பேதுரும் யோவான் தானே தொழுது கொள்ள போனாங்க. அதுக்கு முன்னால் ஆண்டவர் அந்த வழியாக தானே போயிருப்பாரா இல்லையா? ஆண்டவர் தேவாலயத்துக்கு அந்த வாசல் வழியாக தானே போயிருப்பார். அவர் ஊழியம் செய்த நாட்கள் அவருடைய மரணத்துக்கு பிறகு தான் பேதுரு யோவான் அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னே ஆண்டவர் அதே வாசலில் போயிருப்பார். அதே முடவன் அங்கேயே உட்காந்து பிச்சை தான் கேட்டுட்டு இருந்தான். ஆண்டவர் அவங்கள சுகப்படுத்தினாரா? ஏன் பண்ணல? இது எனக்கு இல்லை. இவனுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்ய வேண்டிய வேலை எனக்கு இல்லை. அது என் சீசர்களுக்கு தேவன் நியமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதே தேவாலயத்துக்குள்ள தான் வந்தாரு. அதே அலங்கார வாசலுக்குள்ள தான் ஆண்டவர் உள்ள வந்தாரு. அதே முடவன் அங்கேயும் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை சுகப்படுத்த இல்லை. ஏன்னா அது அவருக்கு நியமிக்கப்படலை. அது அவருடைய சீசர்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியம். அவர் அதை கண்டுக்கல. அவர் நினைச்சிருந்தா அவனை எழுப்பியிருக்கலாம். அவர் செய்யல. அது அவருக்கு தெரியும், பிதா இவனை சுகப்படுத்துறது எனக்கு நியமிச்ச காரியம் இல்லை, அது என் சீசர்கள் நியமிச்ச காரியம். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் தான் இருக்கும். நான் இருக்கிறேன், சந்திரமௌலீஸ்வரன் என் பேரு. நான் இருக்கிறேன்னா என் மூலம் எவ்வளவு பேரை ரட்சிப்புல நடத்தணும்னு ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரோ அவங்கள நடத்தியிருப்பார். நான் பாருங்க, ஒரு நாள் பரமத்தி வேலூர்ல நான் எஸ்ஐயா இருக்கிறேன். அப்ப திருநெல்வேலியில் என்கிட்ட ஏட்டையாவா இருந்தார். களக்காடுங்கிற போலீஸ் ஸ்டேஷன், நாங்குநேரி தாலுக்கா. நாங்குநேரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே களக்காடுங்கிற நாங்குநேரி சர்க்கிளில் களக்காடு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன். என்கிட்ட ஆதிநாராயணன் ஒரு ஏட்டையா இருந்தார். அந்த ஆதிநாராயணன் ஏட்டையா இருக்கும்போது அவருடைய பையன், நான் உட்காந்து பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். அந்த ஆதிநாராயண பையன் சிவன், அவன் வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணா, ஏமாமா இது நான் அந்த புதிய ஏற்பாடு வச்சு படிச்சுட்டு இருப்பேன். ஏமாமா இந்த இத்திலூண்டு புக் இருக்குது, இதை டெய்லி படிக்கிறீங்களா? அந்த நான் கல்யாணம் ஆகாததுனால எல்லா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே போலீஸ் குவார்ட்டர்ஸ். இந்த பசங்கள்லாம் என்கிட்ட வந்துடுவானுங்க. வாலி பசங்க குழந்தைங்க எல்லாம் என்கிட்ட தான் விளையாடிட்டு இருக்கோம். போலீஸ்காரன் குழந்தைங்க ஒரு 15-20 போலீஸ் வீடு இருந்துச்சு. கொஞ்சம் பேர் வெளியில் இருந்தாங்க, மீதி எல்லாம் என்கிட்ட விளையாட்டு. அந்த பையன் பாலிடெக்னிக் படித்தவன் என்னை பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அந்த பையன் என்ன பண்ணான், அவன் போய் என்ன பண்ணுறான், மாமா மட்டும் இதை படிக்கிறாருன்னு சொல்லி அவன் போய் திருக்குறள் வாங்கி படிச்சிருக்கிறான். படித்து ஏதோ ஒன்று படித்து அப்புறம் அவன் பாவூரிச்சத்திரங்கிற இடத்துல அவன் பாலிடெக்னிக் படிக்கும். அங்கே ஒருத்தர் கடவுளை பற்றி சொல்லி கடவுளை ஏற்றுக்கிட்டான். நான் திருநெல்வேலியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சேலம் வந்துட்டேன். வந்து பரமத்தி வேலூர் ஸ்டேஷனில் இருக்கேன். அவங்க அப்பா ஆதிநாராயணன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐயா, பாண்டிக்கு தலைவலி விடல, தலைவலினே கஷ்டப்படுறான், தலைவலினே அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஐயா. அவன் 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 கடவுளுக்குள்ளே ஏற்றுக்கிட்டான், நல்லா ரட்சிக்கப்பட்டான். என்கிட்டே வந்து இறண்டிக்கிட்டே இருந்தான். என்னடா நம்மகிட்டே மோடிட்டு இருக்கிறான்னு நினச்சேன். ஒரு நாள் வந்து, மாமா நான் ரட்சிக்கப்பட்டேன்னா. எப்படிறான்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இதை படிச்சுட்டே இருந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்தேன். எனக்கு ஒருத்தர், இப்போ நான் பாலிடெக்னிக்கில் ஒருத்தர் எனக்கு சுவிசேஷம் சொன்னார், மாமா நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன். கடவுளுடைய விசுவாசியாக மாறி போனேன். ஆனால் அங்கே குவார்ட்டர்ஸில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, என் பையனை இவர் மாற்றி விட்டார். என் பையனை எஸ்ஐ வந்து என் பையனையும் கிறிஸ்துவனா, நாங்கள் வந்து கெடா வெட்டுறவங்க, சுடலைக்கு அது பண்ணுறவன் இது பண்ணுறவன்னு சொல்லி அவங்க நிறைய என்னை ப்ளேம் பண்ண, ஓப்பனாக சொல்லலை, உள்ளே புழுங்கிட்டு முறிவிட்டு இருந்தாங்க. நான் கண்டுக்கவே இல்லை. நான் டிரான்ஸ்ஃபரில் வந்த பிறகு அவனுக்கு நீங்காத தலைவலி வந்துருச்சு. தலைவலி வந்தோடனே அவனை உடனே பரமத்தி வேலூருக்கு வர சொல்லி, அங்கே ஒரு டாக்டர் திருவள்ளுவர்னு ஒரு டாக்டர் இருக்கார், காவிரி கரையிலேயே. பரமத்தி வேலூருக்கும் பக்கத்தில் காவிரிக்கு அடுத்து தவுட்டுப்பாளையன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு நல்ல டாக்டர் திருவள்ளுவர்னு, கவர்மெண்ட் டாக்டர். அவர் எதையுமே டயக்னைஸ் பண்ணுவார். அவர்கிட்ட கூட்டு போகலான்னு வாடா பாண்டின்னு சொல்லி அவனை என் புல்லட்டில் உட்காரிச்சிட்டு, நான் யூனிஃபார்மில் இருக்கிறேன். பாண்டி என் பின்னாடி உட்காந்துருக்கான். முன்னாடி நடேசன் ஒரு ஏட்டையா, அந்த டாக்டர் ரிலேட்டிவ். அவரை டிவி ஸ்பிட்டியில் நீ முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன், நான் வர்றேன்னு போய் டாக்டர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா டாக்டர் வீட்டில் கூட்டம் இருக்கும். அதனால் ஏட்டையா டிவி ஸ்பிட்டியில் போகிறாரு, நான் போலீஸ் புல்லட்டில் போயிட்டுருக்கிறேன், உட்காந்துருக்கேன். நாங்கள் பரமத்தி வேலூரில் அந்த பிரிட்ஜு, அந்த ரோட்லேருந்து போகும்போது காவிரி ஆறு
பிரிட்ஜை நான் கிராஸ் பண்ணுறேன். சாயந்தரம் ஒரு 5-5:30 இருக்கும். ஆற்றுல காவிரியில் தண்ணி போகுது. நான் ரைட் சைடில் நிறைய லாரியை நின்று கழுவிட்டு இருக்கிறாங்க. இந்த வடநாட்டு லாரி தண்ணி இருக்கிறதுனால குளிப்பாங்க, லாரி கழுவுவாங்க, எல்லாம் அந்த இடத்துல லாரிக்காரங்களாம் நிறுத்தியிருக்காங்க. நான் இப்படி பிரிட்ஜுக்கிட்ட போகிறேன். ரைட் சைட்லலாம் லாரி கழுவுறாங்க. சூரியன் மறையிற நேரம் செகப்பாக அடிச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த பிரிட்ஜினுடைய ஆரம்பத்தில் தண்ணி நிறையா போயிட்டுருக்கு. எட்ஜில் ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இப்படியே விளிம்பில் நிற்குது. நான் என்ன பண்ணேன், ஏன்னா இந்த புள்ள ஆற்றுல நிற்கிது, உளுந்துரு மாட்டிருக்குதே. அப்போ என்ன நினைக்கிறேன், இந்த லாரிக்காரங்க வடநாட்டிலேருந்து வரானுங்க இல்லையா, அங்கேருந்து ஏதோ பொண்ணுங்களை கூட்டு வந்துட்டானுங்களாட்டிருக்கு. கூட்டு வந்து சில பேர் அப்படி பண்ணுவானுங்க. வடநாட்டிலேருந்து யாராவது பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கேயா விட்டு போயிட்டானுங்களா, இந்த பொண்ணு என்னன்னே தெரியலையே அப்படின்ட்டு நான் இப்படியே பார்த்துட்டு போகிறேன். இந்த பொண்ணை பார்க்குறேன், உளுந்துரு மாட்டு உளுந்தா நான் தான் அப்புறம் பாடி ஆற்றுலேருந்து மிதக்கும், போய் எடுக்கணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்குறேன். ஒரு அதீதமான சிகப்பு, அந்த சாயந்தர நேரத்தில் வேறு சிகப்பாக சூரியன் அடிக்கல, வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் குழந்தை இப்படி வச்சுட்டு ஆற்றுக்குள்ளே லேசாக காற்றடிஞ்சா ஆற்றுக்குள்ளே விழுந்துடும். அப்படி நின்றுட்டுருக்குது. எட்ஜில் நிற்கிது பிரிட்ஜில். நான் பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டேன். நீளமான பிரிட்ஜ், காவிரி பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கரையில் போன ஏட்டு திருப்பி வர்றாரு. சார் டாக்டர் வந்து கரூர் போயிட்டாரு. டாக்டர் இல்லைன்னொன்னே நான் பிரிட்ஜிலேருந்து பிரிட்ஜு முடிகிற இடத்துக்கு நான் போகும்போதே ஏட்டையா பிரிட்ஜுக்கு அந்த பக்கமே தவிட்டுப்பாளையம் ஒரு ஊர். நானும் பிரிட்ஜில் திரும்பிட்டேன். திரும்பி ஏட்டு முன்னே வராரு. நான் வர்றேன், பார்த்தா அந்த பொண்ணு நிற்கிது. நான் உளுந்துருமா, இந்த பொண்ணு உளுந்துருக்குமான்னு நினைக்கிறேன். இல்லை, அது அங்கேயே நின்றுட்டு இருக்குது. அப்போ நான் திருப்பி வரேன். திருப்பி வரும்போது ஏட்டையா கூப்பிட்டேன். ஏட்டையா, நான் பிரிட்ஜை தாண்டி அந்த பிரிட்ஜினுடைய அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டேன். வந்து புல்லட்டை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஏட்டையா என் பின்னாடி வந்தார். நில்லுங்க, அவர் மப்டியில் இருந்தார். அந்த பொண்ணை போய் கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னேன். ஏட்டையா போய் ஏமா எஸ்ஐ ஒன்று கூப்பிட்றாருன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு இப்படி திரும்பி பார்த்துட்டு குழந்தையோட என்கிட்ட வந்துச்சு. கூட வந்தோடனே யாருமா நீ அப்படின்னு கேட்டேன். பேசாமல் நின்றுட்டு இருந்துச்சு. எதுக்குமா இங்கே நிற்கிற, ஆற்றுல உழுவுறியான்னு. ஆற்றுல உழுவுறதுக்கு தான் நிற்கிறேன்ச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். எனக்கு வாழை பிடிக்கலைங்கய்யா, நான் ஆற்றுல உழுவுறது தான் நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்ச்சு. தண்ணி பார்த்து பயமாக இருந்துச்சு, உழுவலாம்னு நின்றுட்டு. நீ எந்த ஊர், தமிழ் நல்லா பேசுது, உனக்கு எந்த ஊருன்னு. எனக்கு காட்டுப்புத்தூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் காட்டுப்புத்தூர். என்ன பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையை சொல்லிச்சு. எனக்கு புருஷன் இறந்துட்டான், நான் விதவை, ஒரு குழந்தையோடு இருக்கிறேன். அங்கே ஒருத்தன் எனக்கு விரோதம், என்னை ரொம்ப தப்புக்காக என்னை ரொம்ப தொல்லை பண்ணான். எங்கள் ஊர் காட்டுப்புத்தூரில் ஒரு ரவுடி புருஷன் இறந்துட்டு நான் இருக்கிறதுனால என்னை வந்து தப்பாக நடக்கிறதுக்கு ரொம்ப கம்பல் பண்ணான். சரி, அவங்ககிட்ட இருந்து இது எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட சொன்னால் சண்டையாயிரும் அப்படின்ட்டு நான் வந்து இங்கே வேலூருக்கு வந்துட்டேன். வேலூருக்கு வந்து கயிறு இருக்கிற கம்பெனியில் தான் நான் இருக்கிறது எப்படியோ தெரிஞ்சுட்டு இங்கே வந்து என்னை நைட்டில் பூரா ரகலை பண்ணுறாங்கய்யா. அதனால் சரி இனிமேல் வாழ வேணான்னு நான் ஆற்றுக்குள்ளே வந்தேன். சரி, அவனை நான் பார்த்துக்கிறேன். அவன் வந்தால் என்கிட்ட சொல்லு, அவன் உன்னை என்னைக்கு பார்க்குறான்னு என் கையில் சிக்கிறானோ அன்னையோடு அவன் கதை முடிச்சுடுவேன். அவன் லைஃபுக்கு உங்கள்கிட்ட வரமாட்டான், நான் பண்ணுறேன். இப்போ அப்படிங்கும்போது நான் கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு எல்லாம் விசாரிக்கிறேன். மணி 7 ஆயிடுச்சு. சரிம்மா, இப்போ நீ ஊருக்கு போக முடியுமான்னு அவங்க அண்ணனுக்கு உடனே ஃபோன் பண்ணுன்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ண வச்சோம். அவங்க அண்ணனை கூப்பிட்டு அண்ணன் அங்கேருந்து எடுத்தான். நீ உடனே கிளம்பி ஸ்டேஷன் வான்னு சொன்னேன். உன் தங்கச்சி இங்கே இருக்கிறா வானோன்னு அவன் உடனே கிளம்பிட்டான். வரும்போது மணி 9-9:30 இருக்கும் வந்தான். அது வரைக்கும் அந்த பொண்ணை ஸ்டேஷனில் வச்சுட்டு என்னப்பா இப்படி பொண்ணு தற்கொலை பண்ணது சார், இவங்க வேலைக்கு போகிறேன்னு வந்தா சார், இவ இப்படி பண்ணியிருக்கிறான்னு அவன் பதறினான். சரி, நீ என்ன பண்ணு, இப்போ நீ ஊருக்கு கூட்டிகிட்டு போய் தங்கச்சை பத்திரமா பார்த்துக்க, அவன் திருப்பி வந்தானா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வச்சுருந்தேன். அவன் சொன்னான், சார் இதுக்கு மேலே எங்களுக்கு பஸ் இல்லைங்க சார், காலையில் தாங்க சார் பஸ்ஸுன்னா. எங்கே தங்குவேன், எங்களுக்கு தங்குறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னு. உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். நான் இருந்த சர்ச்சு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர், ஒரு பொண்ணு ஆற்றுல குதிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் கடைசியாக நான் நிறுத்தி கூப்பிட்டுன்ட்டேன். அவங்களுக்கு காலையில் தான் பஸ், சர்ச்சில் தங்க வைக்க முடியுமான்னு. அன்றைக்கி சனிக்கிழமை சாயந்தரம் சர்ச்சில் சரி வர சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னார். அவன் ஆம்பளைங்க கூட இருக்க, ஆம்பளைங்க அண்ணன் கூட இருக்கிறான். சரி, அப்போ வந்து சர்ச்சில் வந்து தங்க சொல்லுங்கள். தங்கிட்டு காலையில் போயிட்டுனார். உடனே அவங்கள சர்ச்சுக்கு அனுப்பிவிட்டேன். என் போலீஸ் ஜீப்பை வச்சு கொண்டு போய் சர்ச்சில் இறக்கி விட்டு வர சொல்லிட்டு டிரைவரை போய் அவர் இறக்கி விட்டார். அண்ணனையும் அந்த பொண்ணு குழந்தை 3 பேரும் சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்க. சர்ச்சுக்குள்ளே போயிட்டு நான் அதை மறந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேலை இருக்கும், அதை மறந்துட்டேன். நான் என்ன காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஊருக்கு போக சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போயிருங்கப்பான்னு சொல்லியிருந்தேன். அவன் சரின்ட்டான். நான் காலையில் ஒய்ஃபு நானும் புல்லட்டில் காலையில் சர்ச்சுக்கு போகிறோம். 9-9:30 இருக்கும். சர்ச்சு 9க்கு ஆரம்பிக்கும். நான் ஒரு 9 வாக்கில் போனேன்.
அங்கே ஆறாவது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆறாவது நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் உள்ளே போகிறேன், நானும் ஒய்ஃபும் உள்ளே போகிறேன். பாஸ்டர் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இங்கே பாருன்னாரு. என்ன பாஸ்டர்னே? இங்கே பாருங்கன்னாரு. அங்கே ஒன்று ஆடிக்கிட்டு இருக்குது, தலையை விரித்து போட்டுக்கிட்டு. நான் யார் பாஸ்டர்னே? நீங்கள் நைட்டு கொண்டு வந்த ஆள் தான், இங்கே பாருங்க ஆளுன்னார். நேற்று என்ன பண்ணேன்? ஆற்றுல தள்ளுறதுக்கு அவளை ஆற்றுக்கு கூப்பிட்டு போனேன். ஆனால் என்னால் தள்ள முடியல. ஏன் தள்ள முடியல? இவர் வந்து தடுத்துட்டாரு அப்படி. யாரை? இவர் தடுத்துட்டாருன்னு சொன்னேன். நான் நினச்சேன், யாரை சொல்கிறாரு? ஆற்றுல தள்ளும்போது எஸ்ஐ வந்து தடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. என்னை இவர், ஆமாம், என் ஆற்றுல தள்ளுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண, அவர் வந்து என்னை தடுத்துட்டார், ஆற்றுல தள்ள விடலை அப்படின்னு. யார் உன்னை தடுத்தான்னு அவர் கேட்குறாரு. அவர் என்ன சொல்லுவான்னு? இல்லை, இயேசு கிறிஸ்துன்னு சொன்னான். நான் ஆற்றுல தள்ளுற இடத்துல அவர் அங்கே நின்றுட்டு இருந்தார். ஆற்றுல தள்ளுற இடத்துல அவர் நின்றுட்டு என்னால் தள்ள முடியல, அவர் அங்கே பிரசன்னமாக இருந்தார். அதுக்குள்ளே அப்புறம் இங்கே வந்துட்டா. அப்போ தான் நினச்சேன், இன்றைக்கி அந்த பொண்ணு அப்படியே சர்ச்சிலே தங்க வச்சிட்டோம். அந்த அம்மாவுக்கு கயிறு வேலை தெரிஞ்சனால பாஸ்டர் கயிறு தொழில் அந்த அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்து, அந்த குழந்தைங்க, அவள் 2 குழந்தைங்க, அங்கம்மானுக்கு 2 குழந்தைங்க, 2ஐயும் பெத்தேல், டேனிஷ்பேட்டை பெத்தேலில் படிக்க வச்சு நானே கொண்டு போய் சேர்த்து விட்டேன். இன்றைக்கி 2 பிள்ளைகளையும் என்ஜினியரிங் முடித்து இன்றைக்கி அவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ளே நல்லா வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பொண்ணை ரட்சிக்கிறதுங்கிறது என்னை கொண்டு செய்கிற காரியம். அந்த அங்கம்மாவை ரட்சிக்க வேண்டியது அவர் என்னை கொண்டு நிறைவேற்றினார். நான் அந்த அம்மா ஆற்றுல விழுவதில்லை. நான் அந்த அம்மா பார்த்துட்டு போயிட்டேன். விழுந்துருந்தா அப்பயே விழுந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நான் வர வரைக்கும் தடுத்து டாக்டரையும் வெளியே அனுப்பிவிட்டு என்னை திருப்பி கொண்டு வந்து ரட்சிப்புகள் நடத்தினார். அல்லேலூயா. ஒரு காரணம், நம்ம மூலம் அவர் செய்கிற, இப்படி நான் சொன்னேன்னா நிறைய வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே வரலாம். நான் கடந்து வந்த பாதையில் போலீஸ் சொல்லி நிறையா பேர் இப்படி மரணத்துக்கு தருவாக இருந்தவங்களாம் ஆண்டவர் என்னை ரட்சிப்பின் மூலமாக. அப்போ எனக்கு நியமித்த காரியத்தை நான் செய்து முடித்தேன். அப்போ அதுக்கு என்னை அவர் பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். என்னை அவர் பயன்படுத்த முடியாது. எந்த மனுஷனும் நீதிமான் அல்ல. நாசில் சுவாசமல்ல, எந்த மனுஷன் நீதிமான் அல்ல. நீங்கள் எப்படியோ நானும் அப்படி தான், உங்களை விட மோசமான ஆளாக தான் இருப்பேன் ஒழிய உங்களோட நல்லவனும் கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என் நேரமும் ஆண்டவரோட நான் இருப்பேன். பூவோட சேர்ற நாறு மணக்கும், இது நாறு தான், ஆனால் பூவோட தான் இருப்பேன் நான். ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சேன்னா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாது நான் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா 7 வரைக்கும் என் ஜெபம். வேத வாசிப்பேன், ஜெபம்னு 3 ஹவர்ஸுங்கிறது எனக்கு சாதாரணம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் 6 மணி நேரம் 8 மணி நேரம் என் ஜெபம். ஜெபிக்க தான் அந்த வல்லமை வரும். கர்த்தரோட இருக்க அவரை தேட தான் வரும். நான் ஒரு நாள் இந்த உலகத்தை தேடினது கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன நினைச்சாலும் எனக்கு கிடைக்கும். நான் தேடி போல, அநேக பாவங்கள் என்ன தேடி வந்துச்சு. எல்லாத்தையும் விலகி தான் ஓடணும். 88 ஒரு 37 வருஷம் முன்னாடி 30,000 ரூபா 50,000 ரூபா மாசானா உங்களுக்குன்னு பிரித்து கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பவுன் 300 ரூபான்னா 50,000 ரூபாய்க்கு மாதம் எத்தனை பவுன் வாங்கியிருக்கலாம்? 150 பவுன் வாங்கியிருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 150 பவுன். சரியா? ஒரு பைசாவை தொடல. ஏன்னா தேவனோட நான் இருந்தேன். அல்லேலூயா. உலகம் இழுக்கும், வேலை இழுக்கும். டவுன் ஸ்டேஷனில், சேலம் மெயின் ஸ்டேஷனில் இருக்கும்போது காலையில் பகலில் சரியான வேலை இருக்கும். அந்த லிமிட்டில் தான் கலெக்டரேட் இருக்கும், அந்த லிமிட்டில் தான் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கும், அந்த லிமிட்டில் தான் ரயில்வே ஸ்டேஷன், அந்த லிமிட்டில் தான் பஸ் ஸ்டாண்டு. பெரிய பிரச்சனை இருக்கும். சார் நகை அடிச்சுக்கிட்டான், சார் பேக்கை, எந்நேரம் பிரச்சனை, போராட்டம், கலெக்டரேட்டில் ஆர்ப்பாட்டம், போராட்டம். அதெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடுவேன். ஒய்ஃபை படுக்க சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வேற ஒரு ப்ரைவேட் கார் எடுத்துகிட்டு ஸ்டீமோட போஸ்ட் ஒட்ட போயிடும். ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கும். மோகன்சி அண்ணன் வருவாங்க, தினகரன் ஐயா வருவார், ஃபாதர் பெர்க்மான்ஸ் வருவாங்க சேலத்தில். அந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டே இருப்போம். அந்த மீட்டிங்கான நோட்டீஸ்களை வால் போஸ்டில் கொண்டு போய் கிராமமாக ஒட்டிகிட்டு வருவோம். எப்படியாவது ஆத்துமாக்கள் ரட்சிக்கணும். ஒரு போஸ்ட் ஒட்டும்போது, ஆண்டவரே போஸ்ட்டை ஒட்டுறோம், இதை பார்க்குறவங்க ரட்சிக்கப்படும், இந்த சேவத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். ஜெபம் ஜெபம் ஜெபம். அநேக ரட்சிக்கப்பட்டான். அப்போ நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். உங்களை போல் நானும் சர்ச்சுக்கு போனேன், காணிக்க கொடுக்குறேன், தசம்பாங் கொடுக்குறேன், பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன், வீட்டில் தேவனை ஆராதிக்கிறோம். இது ஒரு பகுதி.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்துறேன். இது ஒரு பகுதி. ஆனா இன்னொரு பகுதி, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடிச்சனா. கர்த்தர் எனக்குன்னு ஒரு கிரியை செய்து வச்சிருப்பார், அதை நான் முடிச்சனாங்கிறதான் கேள்வி. அது நான் தேவனோட உறவாடும் போது, தேவனோட நெருங்கி இருக்கும் போது தான் அது எனக்கு வெளிப்படும். உங்க மூலம் இதுவரைக்கும் யாருமே ரட்சிக்கப்படலை அப்படின்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கும். ஒவ்வொருத்தர் மூலமும் அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்த 1 மணி நேரத்தில் எவ்வளவு பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்தா ஊரை. நீங்க தேவன் உங்களை சந்திச்சு எவ்வளவு நாள் ஆகுது, நீங்க எத்தனை பேரை தேவனுக்கு ஆதாயப்படுத்தி சொல்லுங்க. நீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்க, ஆலயத்துக்கு வர்றீங்க, தேவனை மகிமைப்படுத்துறீங்க. ஆனா உங்க மூலம் எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க? உங்க மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? நம்மளால் ரட்சிக்க முடியாது. நாம தேவனோட நெருங்கும் போது அந்த வல்லமை தான் மற்றவங்களை ரட்சிக்கும். நாம நெருங்க அவருடைய வல்லமை நம்ம மேல வந்து இறங்கும். அந்த வல்லமை தான் மற்றவங்களை கொண்டு வரும். நான் நினைச்சு சொல்லி எவனும் கேட்க மாட்டான். கேட்கிற மாதிரி வேணா நடிப்பான். இவரால் ஏதாவது காரியம் ஆகணும்னா அது சொன்னபடி கேட்பான். ஏமலை இப்போ பாஸ்ட் திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் வந்தாங்க, இத்தனை பேர் ரட்சிப்புகளை நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் ரட்சிப்புகள் நடத்துனீங்க? யோசிங்க. அப்படின்னா இன்னும் ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்துங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க, உபவாசிங்க, ஆத்துமாக்களுக்காக போராடுங்க. நீ வெறுங்கையா பரலோகத்துக்குள்ள என்ட்ரு ஆகுறது கஷ்டம், போகலாம், பெரிய இடம் கிடைக்காது. சங்கீதம் 91 சொல்லுது, இதோட முடிக்கிறேன். சங்கீதம் 91 சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லருடைய நிழலில் தங்குவான். அந்த உன்னதமானவர் மறைவு, உன்னதமானவர் எங்க இருக்கிறார்? அவர் உன்னதங்கள்ல வாசம் பண்றார். அவருடைய மறைவுக்கு போறவன் சர்வவல்லருடைய நிழல்ல நிம்மதியா இருப்பான். உன்னதமானவருடைய மறைவுக்கு போறவன் தான் இந்த பூமியில நிம்மதியா வாழ முடியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லருடைய நிழலில் தங்குவான். அப்ப நான் எங்க போகணும்னா, சர்வவல்ல தேவனுடைய நிழல்ல நான் இருக்கும்போது இளைப்பாறுதல், எனக்கு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், எனக்கு விடுதலை. அந்த உன்னதமானவருடைய மறைவுக்கு போறவன் தான் நிழல்ல இளைப்பாற முடியும். அப்ப அந்த உன்னதமானவருடைய மறைவுக்கு போனா நான் உன்னதங்களுக்கு போகணும், உன்னதமான இடத்துல போகணும். கழுகு உன்னதங்கள்ல செட்டை அடிச்சு எழும்பி உன்னதங்கள்ல பறக்குது. நான் உன்னதமான மறை போனா எனக்கு 2 சட்டை வேணும். ஒரு சட்டை பரிசுத்த ஜீவியம், சாட்சியுள்ள ஜீவியம். இன்னொரு சட்டை கர்த்தருக்கு நான் செய்கிற ஊழியம். அல்லேலூயா. ஒன்னு தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, இன்னொன்னு தேவன் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடிக்கிற வாழ்க்கை. இந்த 2 சட்டை இருந்தால் தான் நான் அங்கே மேலே போக முடியும், மறைவுக்கு போக முடியும். ஒரே நான் இல்லையா, நான் சர்ச்சுக்கு வரேன், ஒழுங்காக பைபிள் படிக்கிறேன், வாசிக்கிறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன், காணிக்க போடுறேன், அது ஒரு சட்டை கரெக்டு. அப்புறம் பாஸ்டர் வந்து, பாஸ்டர் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தான் சொல்லு. உங்கள் மூலம் நீங்கள் தேவனை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் மூலம் எத்தனை ஆத்துமாக்களை இங்கே ஆதாயப்படுத்தி கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. இந்த வருஷம் 25 வருஷம் முடியுது. இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை ஆத்துமாக்கள் கொண்டு வந்தீங்க? இல்லை இதுவரைக்கும் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் மட்டும் வந்துட்டு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு 100க்கு அதிபதியும் சொன்னேன், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண் கொர்நேலி சமாரி ஸ்திரீயும் சொல்லு, 2 உதாரணத்தை சொன்னேன். 2 பேரும் தேவன் தங்களுக்கு நியமித்த கிரியை செய்தாங்க. நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? 26லையாவது இதை விட்டுருங்க, 26 இந்த வருஷம் போதும். இப்போ கிறிஸ்துமஸ் காலங்கள், 26ல் தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் கிராமத்தை கொண்டு வரது என் பொறுப்பு, என் சொந்த பந்தங்களை ஆதாயப்படுத்துறது என் பொறுப்பு. நான் உம்மிடத்தில் வரும்போது, பரலோகத்துக்கு வரும்போது வெறுங்கையா வரமாட்டேன், ஆத்துமாக்களோட வருவேன். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நான் மட்டும் வர்றேன், நான் மட்டும் என்றது வேண்டாம். என் மூலம் ஒரு பெரிய காரியம் நடக்கணும் ஆண்டவரே. ஒதுக்கு உதவாத ஒரு சமாரி ஸ்திரீ மேல ஒரு ஊரே ஆதாயப்பட்டுச்சே. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யோசிங்க. காரணம், ஜெபம் பத்துல, வேதவாசி பத்துல, தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. உலகத்தையே தேடிட்டு நம்ம பிரச்சனையவே பார்த்துட்டு தான் இருந்துகிட்டே தான் இருக்கும், கடல் அலை மாதிரி ஓயாது. நீங்க தேவனை தேடுங்க, இதெல்லாம் தானாம அவர் பார்த்துக்குவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ இந்த காரியம் செய்யுங்க, எல்லாம் சரியா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு எல்லாம் ஒப்பு கொடுப்பா. கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம்.
நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று. ஆண்டவரே, நீர் செய்து முடித்தேன் என்று முழக்கமிட்டீரே. ஆண்டவரே சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் திருச்சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேயா. இந்த திருச்சபை மக்கள் தங்களுக்கு நீ நியமித்த கிரியைகளை செய்யட்டும். எத்தனை தங்கள் ஊரில் எத்தனை பேர் உண்மை அறியாதவங்க இருக்கிறாங்க, சொந்த பந்தங்களில் எத்தனை பேர் உண்மை அறியாதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் நண்பர்கள் எத்தனை பேர் உண்மை அறியாது இருக்கிறாங்க. எங்களை விட நல்லவங்க வெளியில் இருக்கிறாங்களேப்பா, எங்களை விட நல்லவங்க வெளியில் இருக்கிறாங்களே. அவர்களுக்காக தானே நீங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க, அவர்களுக்காகவும் தானே நீங்கள் ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க. அவர்களை கொண்டு வருகிற பொறுப்பு எங்களுடையது அல்லவா? அது யாரோ பார்த்து கொள்வாங்க, அன்று யாரோ பார்த்துக்குவாங்க, அது பாஸ்டர் பார்த்துக்குவார். எங்களுக்கு அந்த வேலை கிடையாது. நாங்கள் வருவோம், போவோம், நாங்கள் ஆசீர்வாதத்தை வாழுவோம் என்ற எண்ணம் இல்லாமல் ஆத்துமாக்களுக்காக நான் பாரப்பட்டு, ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கத்தை நிறைவேற்றணுமே. சீசர்கள் போஜனத்தை கொண்டு வந்தபோது சொன்னீரே, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொன்னீரே, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொன்னீரே. என் கூட இருந்த உங்களுக்கு அது தெரியல, ஆனால் இப்போதான் என்னை சந்திச்ச சமாரி ஸ்திரீ எனக்கு பிரியமான போஜனத்தை கொண்டு வருகிறாளே. இப்போதான் நான் சந்தித்த அந்த சமாரி ஸ்திரீ எனக்கு பிரியமான போஜனத்தை கொண்டு வருகிறாளே. இத்தனை நாள் கூட இருந்து உங்களுக்கு தெரியலையே. ஆண்டவரே, இந்த உலகம் மாயை, இது ஒரு நாள் அழிஞ்சிரும். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் செய்கிற ஊழியம், உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற காரியங்கள் தான் எங்களை நித்தியத்திற்குள் வழி நடத்துமே. ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒரு கிருபையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவர் மேலும் உடைய பாரம், ஆத்தும பாரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் உதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் மூடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பேசுகிற வார்த்தை ஆண்டவரே கர்த்தாவே அவர் இருதயத்தில் எழுதப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை 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 ஒவ்வொருவர் மேலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, ஒவ்வொரு வார்த்தைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிப்பார்களாக. இந்த திருச்சபை மக்கள் ஆண்டவரை எழும்பி பிரகாசிப்பார்களாக. உமக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்களாக. வெறுமான வாழ்க்கை வாழாதபடி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுவார்களாக. கர்த்தருக்கு பிரியமான போஜனத்தை கொண்டு வருவார்களாக சபைக்காங்க. இது செய்கிற தயவுக்காய் நன்றி. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். பாஸ்டருக்கு நல்ல சுகத்தை தாங்க. விரைவில் அவர்கள் வந்து சுகத்தோடு வந்து சேர கிருபை தாங்க. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். எபி பிரதருக்காக, ஆண்டவரே பாஸ்டர் கோயில்ராஜுக்காக, திருச்சபை மோர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமத்துக்கு வருகிறோம் சுவாமி. இந்த மாதத்தில் முதல் வார ஆராதனையில் உங்களுடைய பந்தியில் பங்கு பெற எங்களுக்கு உதவி செஞ்சீங்க சுவாமி. அதற்காக துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நல்ல செய்தியை நீங்கள் கொடுத்தீங்க, அதற்காக எங்களுக்கு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். வந்திருந்த அங்கிளை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏழத்தனாய் பெருக நீங்கள் உதவி செய்யுங்க. அவர் கையில் கொடுத்துருக்க ஊழியங்கள் மூலமாக அநேகரை நீங்கள் ரசித்தீங்க சுவாமி. இன்னும் அநேக ஜனங்களை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களை அந்த ஊழியங்கள் மூலமாக நீங்கள் தொடப்படுறதுக்காக எங்களுக்கு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வந்திருக்க சபையார் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கோழி தன் குஞ்சுகளை காப்பாற்றுவது போல எங்களை காப்பாற்றுகிற தேவன் நாங்கள் வாசிக்கிறோப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளோட கூட இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வாழ செய்யும். இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தி கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும்
இந்நாள் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் கூட இருப்பதாக. ஆமென்.